கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக தேவ நீதியை குறித்து அறிந்து கொள்ள அவளோடு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த தேவ நீதியை குறித்த வெளிப்பாடு பெற்று தேவனுடைய அனாதி தீர்மானம் சித்தம் நாம் பரிபூரண ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணின அந்த வாழ்க்கையில் வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். தேவ நீதி என்ன என்பதை நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். அது மனித கிரியையினால் வருகிற நீதி அல்ல, தேவனுடைய செயலினால் வந்த நீதி. அது மனிதனுடைய செயலினாலோ கிரியையினாலோ வருவதல்ல, மனிதனுடைய விசுவாசத்தினால் வருகிற நீதி என்று சொன்னேன். அந்த நீதி நாம் எதையாவது செய்தோ செய்யாமலோ இருப்பதினால் வருகிறதல்ல, பிறப்பினாலே நமக்கு வந்த பிறப்பிலே நாம் பெற்ற ஒரு பாக்கியம் என்று சொன்னேன். இந்த நீதி நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது என்று வேதம் ஈவு ரோமர் 5ஆம் அதிகாரம் 15, 17 வசனங்கள் பார்த்தீங்கன்னா அது ஈவு என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். நித்திய ஜீவன் ஈவு, தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார் ரோமர் 6:23. அது என்ன? தேவனுடைய ஸ்பாவம், தேவனுடைய நீதி நமக்கு இலவசமாக ஈவாக கொடுக்கப்பட்டது. தேவனிடத்திலிருந்து இலவசமாக ஈவாக கொடுக்கப்பட்டதெல்லாம் என்ன? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரமும் வருகிறது என்று சொல்லுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் நன்மையான ஈவு the righteousness of God. அப்படிதானே? தேவனுடைய நீதியையே நமக்கு ஈவாக கொடுத்தார். இது நன்மையான ஈவு, ஒரு பூரணமான வரம். அதாவது 50% நான் கொடுத்துடுறேன், 50% நீ வாழ்ந்து அதை நிறைவேற்றணும்னு சொல்லல. மறுபிறப்புல நான் உனக்கு கொடுப்பேன், அதுக்கப்புறம் நீ வாழ்ந்தாதான் உனக்கு நீதின்னு சொல்ல. பரிபூரணமாக தேவனுடைய நீதி, அதாவது கிறிஸ்துவின் நீதியையே நமக்கு கொடுத்து விட்டார். அந்த நீதியில நீங்க எதுவுமே ஆட் பண்றதுக்கே இடம் இல்லை. ஏன்? அது பரிபூரணமானது. அதான் சொல்றாரு, நன்மையான ஈவு, பூரணமான வரம். அப்போ ஜோதிகளின் பிதா கொடுக்கறதுல இருளே இருக்க முடியாது. இருள் இல்லாத ஒரு நன்மையான ஈவு, பூரணமான வரத்தை நமக்கு தந்திருக்காருன்னா முத நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது தேவ நீதி. இது எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கிரியையினால் சம்பாதிக்கவே முடியாது. உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் தேவனுடைய பார்வையிலே தன்னுடைய கிரியையினாலே அல்லது நியாயப்பிரமாண கிரியையினாலே நீதிமானாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா விசுவாசிக்கிற எந்த பாவியையும் தேவன் நீதிமானாக்குகிறார். கிரியையினால் நீதிமான ஆகவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இதை நீங்க மனதில் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க கலாத்தியர் நிருபத்துல நேத்து கூட உங்களுக்கு சொன்னேன், ஆனா அந்த ஒரு வசனத்தை நான் திரும்பவும் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 2:15 எடுங்க. நான் 2:16 உங்களுக்கு நேத்து வாசித்து காண்பித்த நினைக்கிறேன். 15, 16, 3:11, ரோமர் 3:20 3 இடங்களிலும் அதை நிறைய வசனம் இருக்கு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? 15 புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் ஸ்பாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும். அந்த காலத்துல அவங்களை அப்படிதான் நினைச்சாங்க. என்ன நினைச்சாங்க? புறஜாதினா பாவி, யூதர்கள் எல்லாம் ஆண்டவர் அப்படித்தான் அவங்களை அழைத்தார், பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று அவர் அழைத்தாரு. அவர்கள் நாமும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாண கிரியையினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவது இல்லை. தெளிவா வேதம் சொல்லுதுங்க. விசுவாசத்தினால் அன்றி நியாயப்பிரமாண கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. அப்படின்னா என்ன? நீங்களும் நானும் அந்த நீதிமான ஆக்குறது இல்ல, அவர் நம்மை ஆக்குகிறார்.
எவ்வாறு நம்மை நீதிமானாக்குகிறார், எவ்வாறு நம்மை தீர்ப்பிடுகிறார், விசுவாசிக்கிற ஒரே காரியத்தினால். அததான் சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் பாருங்க, அறிந்து நியாய பிரமாணத்தின் கிரியையே இல்லாமல், திரும்பவும் சொல்றாரு அழுத்தம் திருத்தமா, நியாய பிரமாணத்தின் கிரியே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, கிரியையே இல்லாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோ. யாரு? பவுலடியார் தன்னையும் சேர்த்து சொல்லுகிறாரு. அந்த யூத ஜனங்களுக்கு சொல்றாரு. அவங்க தான் அந்த கலாத்திய நிருபமே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சபை என்ன ஸ்தானத்தில் இருக்கோ அந்த ஸ்தானத்துல இருந்த ஒரு சபை அது. அங்க அவங்க விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா கள்ள போதகர்கள் யூதர்கள் எழும்பி பக்க வழியாய் நுழைந்தார்கள்ன்றார் 2ஆம் அதிகாரத்துல. நீங்க நியாய பிரமாணத்தை கை கொண்டாதான் இந்த நீதி உங்களுக்கு பூரணப்படும். அப்பதான் உங்களுக்கு தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் குழப்பினாங்க. அதனாலதான் அந்த கலாத்திய நிருபத்தை நீங்க எடுத்து ஒரு ஒன் ஸ்ட்ரோக் ஃபுல்லா படிச்சு பாருங்க. 6 அதிகாரம் தானே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எவ்வளவு தேவ கோபத்தோட சொல்றாரு. அதுல சில காரியங்களை தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். ஏன்னா இது அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, இது இந்த பவுலடிகளார் இருக்காரு, இவன் கற்பனையா, இவனா என்னென்னமோ சொல்றான், இவெல்லாம் அப்போஸ்தலனா அப்படின்னு சொல்லி, இவன் இயேசுவோடு இல்லாதவன் சொல்லி அவன் அப்போஸ்தலனாவே அங்கீகரிக்கல. ஆனா சபைக்கு முழு வெளிப்பாடையும் பரிசுத்த ஆவியானவர் பவுலடிகளார் மூலம் தான் கொடுக்கிறார். அதனாலதான் அவர் அந்த ஆணித்தரமாக சொல்றார் பாருங்க. 1 அதிகாரத்துக்கு வாங்க, அவர் என்ன சொல்றாரு? இது என்னுடைய கற்பனை சக்தி இல்லப்பா, தேவனே எனக்கு இது வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். முதல்ல இதை சொல்லிடுறேன். இந்த சுவிசேஷம் தவிர வேற எதை யார் பிரசங்கித்தாலும், தூதனே இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன்றாரு. வேறொரு சுவிசேஷம் இல்லையே என்று சொல்லுகிறார். 8 இதை சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல விசுவாசத்தினால் மாத்திரம் நீதிமான், இதுதான் ஒரே சுவிசேஷம். விசுவாசத்தினால் நீதிமானாக நீ ரட்சிக்கப்படுகிறாய், அதுக்கப்புறம் ஓம் கிரியையினால் அதை பூரணப்படுகிறாய் சொல்வது வேறொரு சுவிசேஷம். அதான் சொல்றாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷம் விசுவாசத்தினால் மாத்திரம் நீதிமான், கிரியை இல்லாமல். அதுல எதை ஆட் பண்ணாலும் வேறொரு சுவிசேஷம், அதை சொல்றவன் சபிக்கப்பட்டவன். 2 வசனத்துல கண்டினியூ சொல்லிடுறாரு, 8லயும் 9லயும். அப்ப பாருங்க, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கதான் இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். அதுதான் இந்த சுவிசேஷம் சொல்லுகிறதுன்னு 4ஆம் வசனத்துல சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு? நீங்க நினைக்கிற மாதிரி என்னுடைய கற்பனை சக்தி இது இல்லவே இல்லை. இது 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன? அது கிறிஸ்துவின் சுவிசேஷம், தேவனுடைய சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் நல்ல செய்தி விசுவாசத்தினாலே அன்றி மற்ற எந்த கிரியையினாலும் மனிதன் நீதிமானாக்கப்படுவதில்லை. அதுதான் அவரால் பிரசங்கிக்கப்பட்டோம். அந்த சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அந்த வெளிப்பாடாகிய சுவிசேஷத்தை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் நான் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆணித்தரமா சொல்றாருங்க. எந்த மனுஷனுடைய யோசனை அல்ல, எந்த மனுஷனிடம் நான் கற்றதில்லை. இயேசு கிறிஸ்துவே த டைரக்ட். அவர் 3ஆம் வானம் அனுபவங்களை பெற்றவர். அப்படித்தானே சொல்றாரு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3 வசனங்களை படித்து பாருங்க. அங்க கூட தாம் பேரை நான் ஒரு மனுஷனை அறிவேன் தான் சொல்லுவார். அந்த 3ஆம் வானம் அனுபவங்களை பெற்றவர் அவர். அவர் இங்க என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் முன்னால மோசமானவனா தான் இருந்தேன். அப்படி ஏன் இந்த சுவிசேஷத்தை அழிக்கணும்னு கிளம்பி இருந்தேன் நானு. ஆனாலும் ஆண்டவர் என் மேல கிருபை பாராட்டினார். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே
என்னை தெரிந்தெடுத்தான் சொல்லுதான் என்ன சொல்றாரு? எதற்கு தன்னை தெரிந்தெடுத்தாரா? குமாரனை சுவிசேஷமாய் அறிவிக்கும்படி. குமாரனை சுவிசேஷம்னா குமாரனுடைய மீட்கும் பொருளால். அதுதானே 4ஆம் வசனத்துல சொல்றாரு. விடுவிக்கும்படி என்ன பண்ணறாம்? பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்த குமாரனை, பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து நம்மை நீதிமானாக்கின குமாரனின் சுவிசேஷத்தை, அததான் அவர் முழுமையா அங்க ஃபுல்லா சொல்லிட்டு வருவாரு. அததான் நீங்க 2ஆம் அதிகாரம் 5:14 வசனம் பாத்தீங்கன்னா சத்திய சுவிசேஷம் என்று சொல்லுவார். அதுதான் சத்தியம், அதுதான் சுவிசேஷம் என்று சொல்லுவார். அது கொஞ்சம் பேதுரு விலகும்போது கூட முகமுகமா எதிர்த்தே நாங்க சொல்வதை பார்க்கலாம். நான் அந்த இடத்துக்கெல்லாம் நான் போல. இப்ப திருப்பி நான் எங்க வரேன்னா 3:1 நான் வருகிறேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம், புத்தி இல்லாத கலாத்தியரே, இந்த சத்திய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக உங்களுக்கு மயக்கினவன் யார்? உங்களை ஏமாற்றினவன் யார்? உங்கள் கண்களை குருடாக்கினவன் யார்? அப்படின்னு அவர் அங்க சொல்வதை பார்க்கிறோம். உங்க கண்களுக்கு முன்பாக அவர் வெளியாக்கப்பட்டார்ன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே திருப்பின்னு சொல்றாரு. எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கையில கிரியையே அல்ல, விசுவாச கேள்வியினால் வருகிற விசுவாசத்தினாலதான் சொல்லி அந்த அதிகாரம் முழுவதுமா இது விவரித்து சொல்வதை பார்க்கலாம். ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? இன்று சபையிலே பிரதானமாய் போதிக்கப்படுகிறது இந்த கலாத்தியர்களை குழப்பின அதே குழப்பவாதிகள். அது தேவனால் உண்டானது அல்ல என்று அங்க திரும்பி சொல்றாரு. இது நான் தேவனிடத்திலிருந்து பெற்றது என்று சொல்லுகிறார். அது வேறொரு சுவிசேஷம். சுவிசேஷத்துல கிரியையை நீங்க கலந்துட்டீங்கன்னா, அதாவது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அதுல கிரியையை கலந்தீங்கன்னா அது சுவிசேஷமே அல்ல. அப்படி பிரசங்கிக்கிறவன் சபிக்கப்பட்டவன்றாரு. அது தேவ தூதனே வந்து சொன்னாலும்ன்றாரு. அது மாத்திரம் சொல்லல. நீங்க 5ஆம் அதிகாரம் போனீங்கன்னா அவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். இதை உங்களால் அழைத்தவரால் உண்டான சுவிசேஷம் அல்ல. அவ்வளவு கிளாரிட்டியா ஓப்பனா ஆவியானவர் பவுலடிகளார் மூலமாக இந்த சந்தேகமே வரக்கூடாது என்று கலாத்திய நிருபமே நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு சபையில அந்த குழப்பம்தான். அதனால மனதில இப்பொழுது நீங்க ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது கிரியையே இல்லாமல். அததான் நீங்க முதல்ல யோசித்து, இந்த தேவ நீதியானது மனுஷனுடைய நீதி அல்ல. மனுஷனுடைய நீதி தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நம்மில் நடத்தாது. தேவன் நம்மில் எதிர்பார்ப்பது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை, தேவ ராஜ்யத்தில் வாழ்கிற, அதாவது பரலோக வாழ்வை பூமியில் வாழ்கிற வாழ்க்கை. அதனாலதான் அவர் அங்க மத்தேயு 5:20 என்ன சொல்றாரு? பரிசேயர் வேத பாரகர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்க மறுபடியும் பிறந்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிங்க யோவான் 3 சொல்லும் பொழுது இங்க என்ன சொல்றாரு? அதிக நீதி. அப்போ மறுபடியும் பிறக்கும் பொழுது நாம் பெறுகிறது பரிசேயர் நீதி அல்ல, மனுஷ நீதி அல்ல, தேவன் நீதியையே பெறுகிறோம். அததான் அவர் அங்கேயும் சொல்றாரு. அந்த தேவ நீதியை பெறுகிறபடியால் பரலோக ராஜ்யத்திலே நாம் வாழ்கிற பிரவேசிக்கிற என்ன, இந்த உலகத்திலே பரலோகத்தில் வாழ்கிற அந்த நாளிலே நாம் பெறுகிறோம். காரணம் என்ன? அந்த நாளிலே தேவன் நீதியை பெறுகிறோம். தேவன் நீதி 100% தேவ நீதியை நாம் பெறுகிறோம். அதான் பரிபூரணமானது, குறைவில்லாதது நாம் சொன்ன உங்களுக்கு. இதைதான் இந்த ரோமர் நிருபம். நான் இந்த தேவ நீதியை குறித்த இன்ட்ரடக்ஷன்லயே எனக்கு நேரம் போகுது. ஆனா அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா உங்களுக்கு நான் போதிக்க வேண்டுமானால் ரோமன் நிருபத்தில் இருந்து தான் போதிக்க முடியும். பாருங்க, ரோமன் நிருபத்துல 60 தடவை இந்த நீதி என்ற பதம் வருகிறது. பெரிய பெரிய ரிவைவல் நம்ம புராட்டஸ்டன்ட் மதத்திற்கு அதை கொண்டு வந்த ஒரு பேர் என்னங்க? மார்ட்டின் லூத்தர். அவருடைய வாழ்க்கையில ரிவைவல் கொண்டது இந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தின் விளக்க உரைதான். அதை ஒருவர் பிரசங்கிக்கும் பொழுது அவரால் அதை புரிந்து கொள்ளவே முடியல. He was a Catholic monk.
எவ்வளவு காலம் நானு எவ்வளவு என்னை ஒடுக்கி என்னை வருத்தி நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், நீதியாய் வாழ முடியவில்லையே என்ற ஏக்கம் அவருக்கு இருதயத்தில் இருந்தது. ஆனா இந்த விளக்க உரை அவருக்கு அப்படியே ஒரு வெளிப்பாடாக வந்தபடினால அப்படியே குதிக்கிறாரு. கிரியையே இல்லையா? கிரியையே இல்லையா? வெறும் விசுவாசம் தானா அப்படின்னு குதிக்கிறாரு. அவரால் அதை நம்பவே முடியல. திரும்ப திரும்ப படிக்கிறாரு, திரும்ப திரும்ப படிக்கிறாரு. கிரியையே இல்லையா? கிரியையே இல்லையா? அப்பதான் அவர் அந்த கத்தோலிக்க மதத்துக்கே எதிராக, அந்த பாவ மன்னிப்பு சீட்டுக்கே எதிராக, அதையெல்லாம் தெரிந்த ஹிஸ்டரி நாங்க போக வரல. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, அந்த புராட்டஸ்டன்ட் மதத்தின் எழுப்புதலுக்கு வித்திட்டது இந்த தேவ நீதி. விசுவாசத்தினால், கிரியையே இல்லாமல் அந்த நீதி அவர்ல ஒரு பெரிய ரிவைவலை கொண்டாந்து உலகம் முழுவதுமாக அது பரவுவதற்கு ஏதுவாக இருந்தது. ஜான் வெஸ்லி ஊழியத்துக்கு போனாரு மிஷினரியாக. அங்க போயிட்டு நான் மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறேனே, என்னால வாழ முடியலையே, நான் ஏமாத்த இஷ்டப்படல, எல்லாமே பரலோகம் தான் சொல்லி இன்னைக்கு ஏமாத்துறாங்கல்ல, அத மாதிரி ஏமாத்த அவர் இஷ்டப்படல. நீ செத்தாதான்டா அந்த வாழ்க்கைன்னு சொல்லல அவரு. இந்த உலகத்துல நான் வாழ்வேன்னு சொல்றாரு, என்னால வாழ முடியலையே அப்படின்னு ஒரு வெறுப்போட தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி வருகிறாரு. அவருடைய நாட்டுல லண்டன்ல வரும்பொழுது அங்க ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது. வேண்டா வெறுப்பா போய் உட்கார்றாரு. அங்க இதே விளக்க உரை மார்ட்டின் லூத்தர் எழுதினத ரோமரா 1 16 17 எடுத்து அங்க பிரசங்கிக்கிறாங்க. அப்ப அவருடைய கண்கள் பிரகாசிக்கிறது, இருதய கண்கள். அவரால் நம்பவே முடியல. என் கிரியை, நான் இவ்வளவு நாள் என் கிரியையினாலதான் நான் சோர்ந்து போயிருக்கேன். என் கிரியே இல்லாமல் தேவனுடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? அப்பதான் அவர் கண் திறக்கப்படுகிறது. அது வரைக்கும் அவருக்கு அந்த பகுதியில வெளிச்சம் இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த மெத்தடிஸ்ட் ரிவைவல், ஜான் வெஸ்லி ஃபுல்லா அநேகர் வாழ்க்கை நம்ம சொல்லலாம். டேவிட் லிவிங்ஸ்டன், நீங்க எல்லாருடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. அவரு தன்னுடைய லெட்டர்ல எழுதுறாரு, இவ்வளவு காலம் நான் மிஷினரியா இருந்தேன், காட்டு மக்களோட இந்த இதுல பிரகாசம் எனக்கு கொடுத்த பிறகுதான் உண்மையானதை அறிந்து தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக என் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறேன் என்றார். அது மாதிரி நிறைய சாட்சி சொல்லலாம். ஏன் நான் அதை சொல்ல வருகிறேன், இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீங்க. உலகத்தை பவுலடிகளார் கலக்கினது போல கலக்குகிறவர்களாய் தான் இருப்பீங்க. ஆனா ஊரோட நான் ஒத்து போறேன், சபையோட நான் ஒத்து போறேன் அப்படின்னு அன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம நிலைமை என்னன்னு பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த சத்தியத்தின் மேல் உள்ள ஒரு வாஞ்சை, ஆசை, அந்த வெளிப்பாடு வந்த பிறகு அவருக்குள்ள எவ்வளவு உபத்திரம், அவருக்கு எவ்வளவு போராட்டம், எல்லாம் யோசித்து பாருங்க. அவைகளின் மத்தியில அவர் எழும்பி நிற்கிறதை பார்க்கிறோம். ஜான் வெஸ்லிக்கும் அப்படிதான். மெத்தடிஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது அவ்வளவு போராட்டம். அப்போ சர்ச்சை விட்டு வெளியே போய் சுவிசேஷமே சொல்லிட்டா பாவம்னுவாங்க. அவரு ஓப்பன்ல நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. முத ஜான் வெஸ்லி ஆரம்பிச்சாரு. அப்ப பாருங்க, எல்லாமே அவங்க ஒரு தைரியமாக தாங்கள் பெற்ற சுவிசேஷத்தை அசதியாயிராதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அதை செயல்படுத்தினார்கள். உங்க வாழ்க்கையை நீங்க அவ்வாறு செயல்படுத்தும் பொழுது தேவன் உலகத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். இங்க ரோமர் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, இதுதான் நான் சொல்லிட்டேன் நேத்து. முழு வேதாகமத்தையும் புரிந்து கொள்ள வேண்டுமானால், தேவனோடும் மற்ற மனிதர்களோடும் சரியாக நாம் வாழ வேண்டுமானால் இந்த உலகத்துல இந்த நீதியுடைய பேர் என்ன? ரைட், ரைச்சியஸ்னஸ். சரியாக வாழ்வது, நீதியாக வாழ்வது. அநீதியாக வாழ்வது, தவறாக வாழ்வது. அப்போ இந்த நீதியான வாழ்க்கை, அந்த நீதிதான் நமக்கு கொடுக்கப்பட்டது. நீதியான வாழ்க்கை வாழ்ந்தபடியினால் நமக்கு கொடுக்கப்படவில்லை, விசுவாசித்த ஒரே காரணத்தினால மறுபிறப்புல கொடுக்கப்பட்டது.
அதனாலதான் பாருங்க, ரோமர் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே முதல் வசனத்திலே என்ன சொல்கிறாரு? தேவனுடைய சுவிசேஷம் இது என்று சொல்லுகிறார். அத தேவனுடைய சுவிசேஷம் என்று முதல் வசனம் சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல வரும்பொழுது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பற்றிய சுவிசேஷம் அது முன்னாலே தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆகமங்களிலும் கூறப்பட்டது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் பாருங்க, 7ஆம் வசனம் வரும் பொழுது விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. அப்படின்னா என்னங்க? விசுவாசம் சுவிசேஷத்திலிருந்து வருகிறது. அந்த கடைசி 16, 24, 25 அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாரு, விசுவாசத்துக்கு. அப்போ சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவதுதான் விசுவாசம். சுவிசேஷம் சொல்லுகிறது விசுவாசத்தினால் நீதிமான். ஆனா யூதர்கள் என்ன பண்ணாங்களா? நீங்க வாங்க, ரோமர் 9ஆம் அதிகாரம் 30ல இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்க அவங்க பண்ணின காரியத்தை அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 30 நான் வாசிக்கிறேன். இவளை குறித்து, சாரி, நான் 8க்கு போயிட்டேன் பாருங்க. 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார். அப்படின்னா என்னங்க? தங்க கிரியையினால நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நீதியாக அவங்க எந்த காரியமும் செய்யவில்லை. ஆனால் நீதியை அவர்கள் அடைந்தார்கள். தங்கள் கிரியையினால நீதிமானாக வேண்டும் என்று எந்த ஒரு காரியமும் அவர்கள் செய்யாத புறஜாதியார் சுவிசேஷத்தை கேட்டார்கள். பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை கேட்டார்கள். இருதயத்திலே விசுவாசம் வந்தது, நீதிமானாக ரட்சிக்கப்பட்டார்கள். அததான் அவர் என்ன சொல்றாரு? ரட்சிப்புனா என்னங்க? நீதிமானவர் பாவியை நீதிமானாக்குவது ரட்சிப்பு, வியாதி உள்ளவனை குணமாக்குவது ரட்சிப்பு, தரித்திரனை ஐஸ்வர்யமாக்குவது ரட்சிப்பு. அப்படித்தானே? அதை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். சாபத்தை ஆசீர்வாதமாக்குவது. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நீதியை தேடா முயற்சிக்க தேடாத, அவங்க கேட்டதெல்லாம் சுவிசேஷம் தான், விசுவாசித்தாங்க, இலவசமாக தேவன் நீதியையே பெற்றுக்கொண்டார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இந்த யூதர்கள் நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ அந்த நீதியை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் அதை விசுவாசத்தினால் தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினார்கள். ஐயா, ஒரு சாரார் இதை தேடவே இல்லை, சுவிசேஷத்தை கேட்டாங்க, இருதயத்துல விசுவாசம் வந்தது, விசுவாசித்து நீதிமான் ஆயிட்டாங்க. அவங்க வேற ஒண்ணுமே செய்யல. வெரி சிம்பிள். அவங்க எல்லாம் புறஜாதியார். இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணாங்க? இந்த நியாயப்பிரமாணத்தை, இந்த பரிசேய சதுசேய நீதின்றாரு, அந்த நீதிக்காக எல்லா காரியங்களிலும் ரொம்ப கருத்தா லிட்ரலா முயற்சித்தாங்க. ஆனா ஒருத்தன் கூட அடையல. ஏன்னா வேதம் அப்படித்தானே சொல்லுது, ஒருவனும் தன் கிரியையினாலே நியாயப்பிரமாண கை கொள்கிறதுனாலே நீதிமானாகிறது இல்லை. அததான் இங்க சொல்றாரு, அவங்க தேடியும் அதை அடையல. ஏன் அடையல? அவங்க விசுவாசத்தினால தேடாம கிரியையினால தேடினாங்க. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. ஆரம்பம் முதல் முடிவு வரை விசுவாசம் தான் தேவநீதி. அத அவங்க கிரியையினால தேடுகிறனால அவங்க அடையவே இல்லை என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு என்ன சொல்ல, இடறுதலுக்கான கல்லிலே இடறினார்கள். இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. இந்த மூல அறிவு சொல்லுது, நீ நீதியா வாழாம உன்னை எப்படி ஆண்டவன் நீதிமான் அங்கீகரிப்பான்னு. ஐயா, நான் மூல அறிவின்படி வாழ அழைக்கப்படல, இருதய விசுவாசத்துல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருதய விசுவாசத்துல வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இருதய விசுவாசம் என்பது தேவனுடைய வெளிப்பாட்டு அறிவு. தேவனுடைய வெளிப்பாடு சுவிசேஷம். அதில் பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சம் கொடுக்கும் பொழுது அதை கேட்டு நாம் விசுவாசிக்கிறோம். ஆனா அவங்க அதை இடறினார்கள். ஏன்? யூதர்களுக்கு சிலுவை இடறுதலா இருக்கிறது.
கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கிறது. அவங்க சிலுவையில இந்த சிலுவையா இந்த சிலுவையில இயேசு செய்ததா? சிலுவை அவங்களுக்கு அவமான சின்னம். அது ஒரு சாபத்தின் சின்னம். அந்த சிலுவையா அப்படின்னு அவங்க இடறாங்க யூதர்கள். அதை சொல்லிட்டு இடறுதலுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன். தீர்க்கன் ஏசாயா சொல்வதை சொல்றாரு. விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கபடி ஆயிற்று. சகோதரரே, இந்த இஸ்ரவேலராகிய யூதர்கள் ரட்சிகன் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விருப்பம், விண்ணப்பம். ஆனா அவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு சபையில இந்த கிரியையை போதிக்கிற எல்லாருக்குமே வைராக்கியம் இருக்கு. ஏன்? கிரியையினால எல்லாரும் நீதிமான் ஆயிரணும், இந்த உலகத்துல எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறணும், அவங்க தேவனுடைய நோக்கம் நிறைவேறணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முடியாது. ஏன்? அது தேவ சித்தம் அல்ல, அது தேவனுடைய வழியும் அல்ல, அது தேவனுடைய திட்டமும் அல்ல. அவங்களுக்கு வைராக்கியம் இருக்கிறது. ஆனா அந்த வைராக்கியம் இருக்கு பாருங்க, அறிவு, அதாவது வெளிப்பாட்டு அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்ல. இந்த வெளிப்பாட்டு அறிவு மார்ட்டின் லூதருக்கு வந்ததுனாலதான் அந்த வைராக்கியம், ஜான் வெஸ்லிக்கு வந்தனாலதான் அந்த வைராக்கியம், பவுலுக்கு வந்தனாலதான் அந்த வைராக்கியம். வேதத்தில் காண்கிற எல்லா பக்தர்களுக்கும், அற்புத ஊழியங்களை செய்த எல்லா ஊழியர்களுக்கும் அதை செய்கிற அந்த வைராக்கியம் வந்தது இந்த வெளிப்பாட்டு அறிவு. விசுவாசத்தினால் நீதிமான். என்னுடைய நீதி கிரியையினால நான் நீதிமான்னா, ஆனா ஒரு அற்புதம் செய்ய முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த வெளிப்பாடு பெற்றவர்கள் தான் அந்த வெளிப்பாட்டின் வைராக்கியத்துல தான் எல்லாவற்றையும் செய்தார்கள். எப்படி என்றால், அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல், வேறு விதத்தில் நான் சொல்லணும்னா, தேவன் நீதிமானாக்கும் முறையை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். தங்கள் வழியில தங்கள் நீதியை, தேவ வழியில தேவ நீதியை பெற முயற்சிக்காமல், தங்கள் வழியில மனித வழியில மனித முயற்சி, மனித வழி கிரியை. யூ டூ குட், யூ கெட் குட். வேதத்தில் அது எங்கேயுமே இல்லை. ஆனா இவர் என்ன சொல்றாரு? மனித வழியிலே தங்கள் கிரியையினாலே, தேவ வழியாகிய விசுவாசத்தினாலே தேவ நீதியை பெறுவத அவங்க தள்ளிட்டாங்க. அததான் இங்க சொல்றாரு. ஆகவே கீழ்ப்படியாதிரு அப்படின்னு, விசுவாசத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியவில்லை. விசுவாசிக்கிற எவனுக்கும், திருப்பி சொல்றேன், அது எப்பேற்பட்ட கொலக்கார பாவியா இருந்தாலும், பவுலடிகளார் எவ்வளவு பெரிய கொலக்கார பாவி, யாரை துன்பப்படுத்தினா? கிறிஸ்தவர்களை. முதல் நூற்றாண்டில் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களை அவன் கொலக்கார பாவியாக துன்பப்படுத்தினவன். அங்க என்ன சொல்றார் பாருங்க, எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதிக்கு முடிவாக இருக்கிறார் அப்படின்னா நிறைவேற்றி விட்டார். அதுதான் ரோமர் 8:4 சொல்றாரு. ரோமர் 8:4 நான் உங்களுக்கு வாசிடுறேன். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதுல ஒரு எழுத்து கூட போகாது. 18:5 மத்தேயுல சொல்றாரு, எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லிவிட்டு 17 என்ன சொல்றாரு, அதை நிறைவேற்றத்தான் நான் வந்தேன்றாரு. அப்போ அதை நிறைவேற்றி விட்டார் என்பதை ஆவியானவர் இங்க 10 நாள்ல சொல்ற மாதிரி 8 நாளில் சொல்வதை நாம் படிக்கலாம். மாம்சத்தின்படி நிலவாமல் ஆவியின்படி நமக்கு நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதியை நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். எப்படி செய்தார்? முன்னாடி சொல்றாரு, நீதிமானாக்கினார். மாம்சத்தின்படி நிலவாமல் ஆவியின்படி நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி, நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி. அப்போ நிறைவேற்றினாரா இல்லையா? சிலுவையில நிறைவேற்றினார். 3ஆம் வசனத்தை படிங்க, அங்க அதை சொல்றாரு. அது எப்படி என்றால், முதல்ல இருந்தே சொல்றாரு, ஆக்கனை தீர்ப்பு இல்லைன்றாரு, நான் இப்ப விடுதலையாக்கப்பட்டவன்றாரு. நியாய பிரமாணத்திலிருந்து, பாவம் மரணம் என்ற நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதி, இலவச நீதியின் ஆவியின் ஜீவனின் பிரமாணத்துக்கு வந்து விட்டேன் அப்படின்னு 2ஆம் வசனம் சொல்றாரு.
3ஆம் வசனம் வரும்போது என்ன சொல்றாரு? அது எப்படி என்றால், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தாமே, அதே பாருங்க, தேவனே செய்யும்படிக்கு. இந்த தேவன் நீதியில மாம்ச பலவீனத்தினால தானும் செய்ய முடியல. அந்த மனிதனுக்கு அந்த நியாயப்பிரமாணமும் உதவல. ஆனா யார் உதவ வந்துட்டாராம்? தாமே செய்யும்படிக்கு, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக. ஐயா, பாவ, நல்ல அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. சாயலாக. அவர் பாவ மாம்சம் அல்ல, அந்த சாயலில் அனுப்பப்பட்டார். அவர் பிறப்பிலே பரிசுத்தமானவர். நம்முடைய பாவங்கள் சுமத்தப்படும் வரைக்கும் பரிசுத்தமானவர். இன்னைக்கு சில சாரார் போதிக்கிற மாதிரி, சிலுவையில அவர் சந்தேகப்பட்டார், அந்த பாவத்தினாலதான் நம்முடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதுன்னு பூசாம தேவதூஷணம் சொல்றாங்க. தவறான உபதேசம். ஏமாந்து போகாதீங்க, அது மாதிரி உபதேசத்தை கேட்காதீங்க. இங்க என்ன, அவங்களும் கிருபதான் பிரசங்கிக்கிறேன்றாங்க. அதனாலதான் சொல்றேன், பாவ மாம்சத்தின் சாயலாக அவரிலே பாவம் காணப்படவில்லை. அவர் பழுதற்ற மாசற்ற பலியாக தம்மை செலுத்தினபடினால்தான் அவர் உயிரோடு எழும்ப முடிந்தது. தேவன நம்முடைய பாவத்திற்கான தண்டனை செலுத்தப்பட்டு அவரை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றார் பாருங்க, பாவ மாம்சத்தின் சாயலாக, பாவ மாம்சத்தின் சாயலாக என்ன பண்ணாராம்? பாவத்தை போக்கும் பலியாக, பாவத்தை நீக்கும் பலியாக அனுப்பி பாவத்தை அவருடைய மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். தண்டனையும் அவரை பாவமாக்கினதும் அல்ல, பாவத்தை போக்கும் பலியாக்கினது மாத்திரமல்ல, பாவத்தின் தண்டனையும் அவர் மேல் செலுத்தி விட்டார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, அத அப்படி செய்தார். அப்படி செய்தபடினாலே நியாயப்பிரமாணம் கேட்ட நீதியை நம்மிலே நிறைவேற்றினார். விசுவாசிக்கிற எவனும் நீதிமான் என்ற நீதியை அவர் எவ்வாறு நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார். திரும்பவும் வாங்க ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு 7ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொன்னேன், விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படின்னு. 7ஆம் வசனத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாவே நான் 16ஆம் வசனத்துக்கு போறேன். நீங்க எல்லாவற்றையும் தொடர்ந்து படிங்க. நான் இப்ப சில காரியங்களை எனக்கு கொடுக்கப்பட்ட குறுகிய நேரத்தில் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ. திரும்பவும் சொல்றாருங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ. No other condition, irrespective of his sin or irrespective of his failure, irrespective of his life. எந்த ஊரு, அவன் நியாயப்பிரமாணம் உள்ளவனா, விருத்த சேதனம் பண்ணினவனா, அவன் கிறிஸ்தவனா, கிறிஸ்து இல்லாத, எந்த கேள்வியுமே இல்லை. விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. அந்த முன்பு யூதரெல்லாம் கிரேக்கெல்லாம் சொல்ல, ஏன்னா எவனோனா எல்லாமே அங்க வந்துருது. யூதரோ கிரேக்கரோ இந்தியனோ யாரா இருந்தாலும் அங்க வந்துருது. அவனுக்கு தேவ நீதி உண்டாவதற்கு, அவன் நீதிமானாக வாழ்வதற்கு, தேவன் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ்வதற்கு. இப்ப பாருங்க, தேவன் நம்மில என்ன எதிர்பார்க்கிறார்? இல்ல நியாயப்பிரமாணம் நம்மில என்ன எதிர்பார்த்தது? நீதியான ஒரு வாழ்க்கை. இந்த நீதியான வாழ்க்கை வாழ அது நமக்கு உதவி செய்யல. நேத்தே நான் சொல்லிட்டேன், திரும்பவும் நான் அங்க போல. ஆனா
எது நியாயப்பிரமாணம் செய்யலையோ அதை செய்ய அவர் வந்தாலும் நம்ம இப்ப 8:3 வாசித்தோம். அதே தான் பாருங்க. அப்போஸ்தலர் 13:39 வாசிங்க. அதை வாசினா திருப்பி இங்க வரேன். அங்க திருப்பி அதை சொல்வதை பார்க்கலாம். பவுலடிகளார் அந்தியோகியா சபையிலே அவர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது அப்படியே சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். நான் 38 இருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். சகோதரரே, இவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆகப்பட கூடாதிருந்ததோ, நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிற எவனும் விசுவாசிக்கிற எவனும் விசுவாசிக்கிற எவனும் அவைகளில் நின்று எவைகள் என்று விடுதலை ஆகல, பாவத்தில் இருந்து விடுதலை ஆகல, நீதிமான் ஆக முடியல. ஐயோ, நிர்பந்தமான மனுஷன் யார் இந்த பாவ சரீரத்தில் இருந்து, மரண சரீரத்தில் இருந்து என்னை விடுதலையாக்குவார்? அந்த நிலைமையில் இருந்த மனுஷன் ரோமர் 7:24-25 வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த மனிதனை அவன் விசுவாசித்தானா? விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. விசுவாசிக்கிறவன் எவனும், வேதம் தெளிவாய் ஆவியானவர் நம்மோடு பேசுறாருங்க. விசுவாசிக்கிறவன் எவனும் பாவத்தில் இருந்து விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்து இருக்க கடவது. இததான் தீர்க்கதரிசன புத்தகத்துல எழுதியிருக்காரு. அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் காலங்களில் ஒரு நற்கிரியை நடப்பேன். என்ன நடப்பேன்? விசுவாசத்தினால் நீதிமான். இது மாபெரும் அற்புதம். அத ஒருவன் உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்க மாட்டல் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்று நமக்கு இன்னைக்கு சொல்றாரு. என்ன? போயிடாதீங்கடா கிரியைக்கு. கிரியைக்கு போனா நீங்க எல்லாம் சாபத்துல தான் வாழ்வீங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையே வாழ முடியாதுன்ட்டார். கலாத்தியர் 3:10-11 வசனங்களை வாசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருக்கவங்க எல்லாம் சபிக்கப்பட்டவங்க. ஏன்னா ஒண்ணுல மீறினாலும் எல்லாம் பாவம், அவன் எல்லாவற்றையுமே நிறைவேற்றணும்ன்றார். ஆனா விசுவாசிக்க இந்த புது மார்க்கத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஆபிரகாமோட ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, விசுவாச மார்க்கத்தார். ஏன்? அவங்க நீதிமான்கள். நீதிமானின் தலை மேல என்ன இருக்கிறது? நித்திய ஆசீர்வாதம். நித்திய ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானின் தலையின் மேல் நித்திய ஆசீர்வாதம் தங்கும். அதுதான் வேதம். நீதிமொழிகள் 10 எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப இங்க என்ன சொல்லுகிறாரு? எவைகளினின்று நீங்கள் விடுதலையாக முடியல, கிரியையினால நீங்க ஒரு காரியத்தை அடைய முடியல, ஆனா விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனும் நீதிமானாகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. இத அசட்ட பண்ணீங்கன்னா அழிந்து போவீர்கள் என்று. அப்படின்னா என்ன? நீங்க நரத்துக்கு போவீங்கன்னு அவர் சொல்ல வரல. இந்த உலகத்துல ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்வீங்கன்னு சொல்றாரு. பரிதாபமான வாழ்க்கை. அங்கேயும் நமக்கு ரிவார்டு இல்ல. ஏன்? இங்க நம்ம ஒண்ணு நற்கிரியை செய்யலையே. இந்த நற்கிரியைக்கு தான் அங்க ரிவார்டு வரும்ன்றார். நம்முடைய பாவத்திற்கு தண்டனை இல்ல நியாய தீர்ப்பு நாள்ல, அது நமக்கு ரிவார்ட் கொடுக்கிற செர்மனி. அப்படிதானே? ஒலிம்பிக்ல கொடுக்குறாங்களே மெடல் கொடுக்கிற செர்மனி, அந்த செர்மனி அந்த வார்த்தை தான் போட்டிருக்கு. அந்த நியாயாசனம் என்பது அதை தான் நாங்க போட்டப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, இந்த ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்டோமானால் இம்மையிலும் மறுமையிலும் நம்ம தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்று அதற்கேற்ற பலனை அடைவோம். இப்ப இங்க வாங்க, 16ஆம் வசனம் 1:16 என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவன் எவனோ, அதேதான் ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 3:16-18-30 வாசித்து பாருங்க. விசுவாசிக்கிற ஒரே கண்டிஷன் தான் சொல்றாரு. அதை சொல்லிட்டு 17ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எங்க எழுதியிருக்கிறது? அதான் சுவிசேஷம். ஆபகுக்குள்ள சொல்றத அவர் சொல்றாரு. எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி, கிரியையினால தேவநீதி உண்டாகாது. கிரியையினால தேவநீதி உண்டாகாது. கிரியையினால மனுஷ நீதி உண்டாகும். அந்த மனுஷ நீதி குறைவுள்ள நீதி. அந்த நீதியில பரலோக ராஜ்யத்துல வாழ முடியாது. பரலோக ராஜ வாழ்க்கை இங்க நம்ம வாழணும்னா கிறிஸ்துவின் நீதியோடனா தான் இருக்கணும். நாம் மறுபடியும் பிறந்த நாளில இந்த நீதி நமக்கு கொடுக்கப்பட்டபடினால நம்ம பெயரை பரலோகத்துல என்ன எழுதுறாரு? சந்தர் சிங் த ரைச்சியஸ், அப்படிதானே? த ரைச்சியஸ் சந்தர் சிங்னு எழுதிட்டாரு. பரிசுத்தமல்ல த செயின்ட் என்று நம்ம எழுதிவிட்டார். நம்முடைய பெயரை எழுதும் போதே நீதிமான் என்றுதான் எழுதுகிறார். அததான் இங்க என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் மனுஷ நீதி அல்ல, தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சுவிசேஷம் என்னத்தை வெளிப்படுத்துகிறது? சுவிசேஷம் விசுவாசத்தினால் நீதிமான் என்ற நல்ல செய்தியை வெளிப்படுத்துகிறது. அந்த நல்ல செய்தி கேட்கும் பொழுது எதற்கு அது கொடுக்க? அதை விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசித்தால் சுவிசேஷத்தை நீதிமான். அதை விசுவாசிப்பதற்காக அந்த விசுவாசத்தின் வார்த்தை, அந்த விசுவாசம் அந்த சுவிசேஷத்திலே இருக்கிறது. அதை கேட்கும் பொழுது தேவனுடைய விசுவாசத்தை பெறுகிறோம். தேவனுடைய நற்செய்தியை கேட்கும் பொழுது தேவனுடைய விசுவாசத்தை பெறுகிறோம், அல்லது தேவனுடைய வெளிப்பாட்டு அறிவை பெறுகிறோம். அப்ப நாம் பெறுவது என்னங்க? ரிசல்ட் தேவனுடைய செயலாகிய தேவ நீதி. அதுதான் இங்க சொல்றார் பாருங்க. சுவிசேஷம் விசுவாசத்தினால் நீதிமான் ஆவது, மனித நீதிமான் ஆவதில்ல, தேவ நீதியாவது. அததான் இங்க சொல்றார். தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி மனித நீதி அல்ல, தேவ நீதி. கிரியையினால் உண்டாகிற நீதி மனித நீதி குறைவுள்ளது, காரியத்தை நடப்பிக்காது. அதுதான் சொல்றாரு. விசுவாசத்தினால் நீதிமான், அது தேவ நீதி, அது கிரியையினால் வருவதே அல்ல. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு. இந்த விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதியை பெறுவதற்காக அந்த விசுவாசமே அந்த சுவிசேஷம் சொல்லுகிற வார்த்தையிலே இருந்து விசுவாசத்திற்கென்று from faith to faith ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். அப்போ மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த விசுவாசம் தான். ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் அந்த விசுவாசத்துல தான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோம்ன்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த அதிகாரம் முழுவதும் புறஜாதிகள் எல்லோரும் பாவிகள் என்பதை காண்பிக்கிறாரு. 2ஆம் அதிகாரம் எடுத்து கம்ப்ளீட்டா யூதர்கள் அனைவரும் பாவி. அப்போ பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு தான் 3ஆம் அதிகாரத்துல அப்படியே வரிசையா இருக்க. இப்படி ஆனால் அப்படின்னே சொல்லிட்டு போறாரு. நான் ஃபுல்லா வாசிக்கல, நேரா நான் உங்களுக்கு 9ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவள் என்பதை இந்த முதல் 2 அதிகாரத்துல திருஷ்டாந்தப்படுத்தினோம். அதை சொல்லிட்டு நீதிமான் ஒருவனும் இல்லை. ஏன்? கிரியினால ஒருவன் நீதிமானாக முடியாது. 12ஆம் பாருங்க. எல்லாரும் தேவ வழியை விட்டு தங்கள் சொந்த வழியினாலே ஏகமாய் கெட்டு போனார்கள். அதை சொல்லிட்டு தான் 17ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க. அவர்கள் சமாதான தேவனுடைய வழியை அறியார்கள். நான் ஏற்கனவே வாசித்து காண்பிச்சுட்டேன். அந்த 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் ரோமத்துல அதை சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உலகத்தார் யாவரும், செய்து உங்க வேதத்தை திறந்து ஃபாலோ பண்ணுங்க, நோட் பண்ணி மெடிடேட் பண்ணுங்க. பெரையா சபையாரை போல இப்படி எழுதி இருக்கிறதா அப்படின்னு வேதத்தை கருத்தா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அந்த நோபல், அப்படிதானே, குணசாலியான வாழ்க்கை வாழ முடியும். அவர் என்ன சொல்றார் பாருங்க. உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கனை தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறார்கள், ஒருவனும் இல்லை, அப்படிதானே, எல்லோரும் கெட்டு போனார்கள், ஒருவரும் தேவ வழியை அறியவில்லை,
எல்லோரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு. ஆனா 23 வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள், தேவ சாயலை இழந்து போனார்கள். அததான் அங்க சொல்றாரு. இப்ப மனதில் வச்சீங்க, திஸ் இஸ் த பேக்ரவுண்ட். இத வச்சுட்டு தான் 20ஆம் வசனம் வரும்போது என்ன சொல்லுகிறார் பாருங்க, இப்படி இருக்க, எப்படி எல்லோரும் பாவம் செய்து மகிமையற்று போனார்கள், உலகத்தார் யாவரும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறார்கள், தேவ வழியை அருள, ஒருவனும் நன்மை செய்யல, ஒருவனும் நீதிமான் இல்ல, எல்லாரும் வழி தப்பி கெட்டு போனார்கள். இதுதான் சொல்றாரு. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணம் வருதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக எவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாண கிரியையினால நீதிமானாக, அதையும் சொல்லிடுறாரு. ஏன் யூதர்கள் அதை யோசிச்சுட்டு இருக்காங்க, அப்படி நம்ம செஞ்சுட்டா நீ ஒருத்தனும் முடியாதுன்றதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கப்பான்னுறாரு. அதை சொல்லிட்டு தான் 21ஆம் வசனத்துக்கு வராரு. இப்ப அங்க 17ஆம் வசனத்துல முடிச்சாருல, சுவிசேஷத்தினால் வெளியாக்கப்பட்டது, அதை திருப்பி இங்க தொடர்றாரு. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமே இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சாட்சி இடுகிறது. இப்போ சுவிசேஷத்துல வெளியாக்கப்பட்டது நாங்க சொன்னாரு 1:17. இங்க 21 என்ன சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணமே இல்லாமல் அப்படின்னு என்னங்க, மனிதனுடைய கிரியையே இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. 2 காரியம் சொல்றாரு. அங்க சொன்னதுதான் விசுவாசத்தினால் நீதிமான் அப்படின்னா, கிரியையே இல்லாமல் நீதிமான். இந்த நீதி தேவனுடைய நீதி. அதை திரும்பவும் இங்க சொல்றார். நல்ல மனசுல வச்சுக்கீங்க. மனுஷ கிரியே இல்லாம விசுவாசிக்கிற ஒரே காரணத்துல நீதிமான். அந்த நீதி கூட மனுஷ கிரியினால் வருகிற மனுஷ நீதி அல்ல, பரிசேய நீதி அல்ல. என்ன நீதி? தேவனுடைய the very righteousness of God, the very righteousness of God. கிறிஸ்துவு என்ன நீதியோ அந்த ஸ்தானத்தை நமக்கு விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால கொடுக்கிறார். அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றார் பாருங்க, அடுத்த வசனத்துக்கு வாங்க. அதுலயே என்ன சொல்லிடுறாரு, இது நான் சொல்ற கருத்து இல்லப்பா, நான் ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தினா நான் உங்களுக்கு சொல்லிட்டு நீங்க உடனே நம்பிடக்கூடாது. யாரும் உங்கள்கிட்ட அப்படி சொன்னாலும் நம்ப வேணாம். அது வேதத்தில் எழுதி இருக்கிறதான் பெரேயா பட்டணத்தாரை போல பார்க்கணும். அதை குறித்து ஆகமங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது. பஞ்சாகமம் முதல் 5ல மோசே எழுதியிருக்காரு. அதுதான் யூதர்களுக்கு பெரிய பொக்கிஷம். அதுதான் உங்களுக்கு வேதம். அதுக்கப்புறம் வந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் அதை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது நிறைய இருக்கு வசனம். அதை எடுத்து நான் உங்களுக்கு கோட் பண்ணா நமக்கு நேரம் இல்லை, அதனால நாங்க போல. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அது எது அது அப்படின்னு வந்தாலே உடனே எதுன்ற ஒரு கேள்வியை போடணும். இப்படி இருக்கன்னா எப்படி இருக்க, 21 இப்படி நம்ம எப்படி இருக்க பார்த்துட்டோம். இங்க அதுன்றாரு. என்ன சொல்றாரு? தேவ நீதி. அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லிட்டாரு, தேவ நீதி கிரியையே இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டதுன்றாரு. அது அந்த தேவ நீதி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே. என்ன சொல்றார் பாருங்க, அந்த நீதி விசுவாசத்தினால் பலிக்கும் தேவனுடைய நீதி. கிரியையே இல்லாமல் ஒரு நீதி வெளியாக்கப்பட்டது. அது விசுவாசத்தினால் பலிக்கிற தேவ நீதி. வேற கண்டிஷனே போடலங்க. இவ்வளவு தெளிவா வேதத்துல சொல்லப்பட்டும் இன்னைக்கும் பிரசங்கம் எல்லாம் நீ சரியில்லை 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 சரியில்லை, உன்னை சரிப்படுத்திக்கொள், அப்பதான் அற்புதம், அப்பதான் ஆசீர்வாதம், அப்பதான் தேவனை பிரியப்படுத்த முடியும், அப்பதான் தேவன் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆனா அதெல்லாம் கெட்ட செய்தி. நியாயப்பிரமாண கிரியை பிரமாண செய்தி. நல்ல செய்தி என்ன சொல்றது? நீதியா இருக்கிறாய்,
தேவ நீதியாய், யூ ஆர் ரைட் as God is ரைட். தேவன் எவ்வளவு கரெக்டா இருக்காரோ, சரியா இருக்காரோ, அப்படி நீ சரியா இருக்க. யாருடைய பார்வையில? தேவனுடைய பார்வையில. தேவன் இருதயத்தை பார்க்கிறவர், மனிதன் வெளித்தோற்றத்தை, பிஹேவியரை பார்க்கிறவர். தேவ பார்வையில நீ சரியுள்ளவன், சரியுள்ளவன், நீ நீதிமான், நீதிமான், நீதிமான். இது நற்செய்தி சொல்லுகிறது. அதுக்கெல்லாம் காரணம் சிலுவையின் பரிகாரம். அது பின்னால சொல்லுவாரு. நான் அதை இங்க பாருங்க, என்ன சொல்ல வருகிறார் என்பதை மாதிரி சொல்றேன். விசுவாசத்தினால் விசுவாசிக்கிற எவர்களுக்கும், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் பலிக்கும் பலியாக யாரு? தேவ நீதி. அது பலிக்கும், அதில் வித்தியாசமே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். எல்லோரும் தேவ நீதியை பெற்றுக் கொள்ள முடியும். அதுல எக்ஸப்ஷனே இல்ல. 99.9% சார், 1.1% இல்ல. 100% பரிபூரணமாக சொல்லுகிறார். இட் இஸ் கேரண்டீட், உத்தரவாதம் உள்ளது. விசுவாசிக்கிறவன் எவனும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் இந்த தேவ நீதி உண்டாகும். அததான் 22 சொல்லிடுறாரு. 23 நான் சொல்லிட்டேன். 24 பாருங்க. இலவசமாய் எப்படி நம்மை நீதிமானாக்கினார் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தினால் என்று சொல்லிவிட்டார். கிரியையே இல்லை என்று சொல்லிவிட்டார். இது தேவனுடைய the very righteousness of God என்று சொல்லிவிட்டார். அதுவும் இல்லாம 21 என்ன சொன்னார்? ஒரு வசனம் நான் உங்களுக்கு திரும்பி படிக்கிறேன். தேவ நீதி வெளியாக்கப்பட்டு அப்படின்னு, அது ஏற்கனவே ரெடி பண்ணி நம்ம கையில கொடுத்துட்டாருன்றார். ஆயத்தமாக்கப்பட்டு மறுபிறப்பிலே, மறுபிறப்போடு நமக்கு இயேசு கிறிஸ்து உள்ள வந்தபடினால அந்த கிஃப்டோட, இயேசு கிறிஸ்து என்ற ஒரு இலவச கிஃப்டோட இந்த கிஃப்ட் நமக்கு கொடுக்கப்பட்டதுன்றாரு. இங்க 24 வந்து திரும்பவும் சொல்றாரு, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு, இலவசமாய் கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இதுதாங்க முக்கியமான சத்தியம். இலவசமாய் கிருபையினாலே, முகாந்தரமே இல்லாமல், இலவசமாய்னா காரணமே இல்லாமல், நல்ல கிரியை எதுவுமே செய்யாமல், சம்பாதிக்காமல், கிருபையினால், திருப்பி அதே மீனிங் தான். கேரிஸ், கேரிஸ்னாலும் இலவசம் தான். ஆனா கிருபை எதை காண்பிக்கிறது? நமக்காக மற்றொருவர் செய்தது. அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே என்றார் 2 கொரிந்தியர் 8:9 அது சொல்லிட்டு, நமக்கு பதிலாளாக அவர் தரித்திரரானபடியால் நாம் ஐஸ்வர்யவான், நமக்கு பதிலாளாக அவர் பாவமானபடியால் நாம் நீதிமான். அதுதான் கிருபை. அதாவது நான் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி வேறொருவர் அந்த கிரயத்தை செலுத்துகிறார். அவர் செய்த அந்த செய்கையினால் நான் இலவசமாக அதை பெற்றுக் கொள்ளுகிறேன். அது பேர் தான் கிருபை. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அதுதான் இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி போட்டு வச்சுக்கீங்க. ஆக்கப்பட்டோம். நீதிமான். இப்ப யாருங்க ஆக்குறா? நம்ம கிரியையினால செஞ்சா நம்ம ஆக்குறோம். ஆனா இதை யார் ஆக்குறா? யார் இதை செய்கிறார்? ஆக்குறாருன்னா யார் இதை செய்கிறார்? Who does it? God himself does it. That is what he is the creator of the new creation. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான அந்த சாயலை நாம் பெறுகிறோம். அவர் நம்மை சிருஷ்டித்தாரே, அவருடைய நீதியையே நமக்கு தருகிறார். அந்த நீதிமானாக்குகிறார் என்றுதான் இங்க சொல்லுகிறார். அப்போ நம்மை நீதிமானாக்கினவர், நீதி உள்ள தேவன்
அவருடைய சாயலிலே நம்மை உருவாக்கி விட்டார். அவர் நீதிமானாக்கப்படுகிறார்கள். இப்ப யோசித்து பார்த்தீங்கன்னா, இது திரும்ப 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 வேதம் முழுவதும் ஃபுல்லா வரத பார்க்கலாம். ஒரு வசனம் இல்லங்க. நீங்க அங்க 24ல இத வாசிட்டோம்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 28ல என்ன சொல்றார் பாருங்க. நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ஆக்கப்படுகிறான். இனி எதா நீங்க செய்து அந்த இடத்துக்கு 100% யூ ஆர் ரைச்சியஸ். அததான் 28லயும் சொல்றாரு. அத சொல்லிட்டு 30லயும் பாருங்க. விசுவாசத்தின் மூலமாய் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன். அப்ப பாருங்க, நீதிமான் ஆக்குகிறார், நம்மை ஆக்கிவிட்டார், ஆக்குகிறவர் தேவன் என்று தான் சொல்லுகிறார். திருப்பி 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வாங்க. பாவியை நீதிமான் ஆக்குகிறவர். இது கொஞ்சம் இருதயத்துக்குள்ள ஆழமா போனால தான் எல்லா வசனத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 6ஆம் வசனத்துல பாருங்க, அங்கேயும் நீதிமான் என்று எண்ணப்படுகிற அப்படின்னு என்ன நம்ம ஆக்கிட்டாரோ அதனால எண்ணப்படுகிற பாக்கியம் என்று சொல்லுகிறார். அப்படி ஃபுல்லா அவர் அங்க சொல்லிக்கொண்டே போயிட்டு தான் என்ன சொல்றாரு பாருங்க. எல்லாமே அதுக்கப்புறம் எண்ணப்படுகிறதா வரிசையா வரும். ஆனா கடைசியில நீங்க வந்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு 25ஆம் வசனம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக. ஆனா ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் நம்ம பாத்தீங்கன்னா, நம்மை நீதிமான் ஆக்கினபடியால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அப்படின்னா என்னங்க, நம்ம பாவத்திற்கான தண்டனைய முழுவதுமாய் செலுத்தி தீர்ந்த பொழுது நாம் என்ன ஆயிட்டோம்? நீதிமான் ஆகிவிட்டோம். அப்போ இயேசுவை உயிரோடு எழுப்புகிறாரு. அப்போ இயேசுவை உயிரோடு எழுப்பினது முன்னாடியே நம்மை நீதிமானாக்கி விட்டார். அந்த நீதி அததான் இங்க சொல்றாரு 4:25. அப்ப நீதிமான் ஆக்கி விட்டார். 5:1 என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற. 5:9 என்ன சொல்றாரு பாருங்க. அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற. த்ரூஅவுட் சொல்லிக்கிட்டே போறாரு. இதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா அங்க நிறைய வரும். 19ஆம் வசனம் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவாரு. 8ஆம் அதிகாரம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான். அந்த 30ஆம் வசனத்துக்கு என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை அழைத்தாரோ, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு அறிந்து முன்குறித்து அழைத்தவர்களை அந்த சாயலுக்கு, அப்படி என்ன, அந்த சாயலே நீதியின் சாயல், நீதிமானாக்கி விட்டார். ஆகவே அவர்களை மகிமைப்படுத்தி விட்டார். தேவனே நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி விட்டார் என்றால் வேற யாரையா எனக்கு வந்து குறை சொல்ல முடியும்? யாரு எனக்கு விரோதமாக என்ன பாவின்னு சொல்ல முடியும்? சொல்லிட்டு தான் என்னை நீதிமானாக்க அவ்வளவு பெரிய பலியை கொடுத்தாருன்னா மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கான்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றா. அதை தான் நான் உங்களுக்கு படிக்க வந்தது. தேவன் தெரிந்து கொண்டவர்களை என்ன பண்ணாரா? நீதிமானாக்கினார். நான் அது இப்படி வாசிக்கிறேன். தேவன் நீதிமானாக்கினவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? எனக்கு குற்றமே இல்லை என்ற மனசாட்சி தேவ நீதி எனக்கு கொடுக்கப்பட்டபடியால் பாவமே இல்லை, ஒரு பாவமும் செய்யாத நீதிமான் அந்த ஸ்தானத்திலே என்னை கொண்டு வந்துட்டாரு. அதனாலதான் சொல்றாரு, தேவன் தெரிந்து கொண்டு நீதிமானாக்கினவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். தேவனே, தேவனே, தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். அவர் நீதிமான் என்று தீர்த்து நீதிமானாக்கி விட்டபடி பிறகு எந்த பிசாசு எனக்கு குற்ற உணர்வை தர முடியும்? ஒரு பிசாசும் தர முடியாது. இந்த புத்தி இல்லாத, வெளிப்பாட்டு அறிவு இல்லாத கலாத்தியர் போல புத்தி இல்லாதவர்கள் அந்த குற்ற உணர்வை ஏற்றுக்கொண்டு ஒரு தோல்வி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க.
அதுக்கு சாயம் பூசுறதுக்கு என்ன சொல்றாங்க? தம்பி, தங்கச்சி, இந்த உலகத்துல இப்படிதான் இருக்கும். ஒரு வித்தியாசம் இருக்காது. ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காது. எல்லாமே அங்கதான். ஆஃப்டர் டெத் சுத்த பொய், சுத்த பொய். இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நீ பாவம், சாபம், வியாதி வேலை ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஏன்? இவங்களுக்கு வெளிப்பாடு இல்ல, புத்தி இல்லாதவர்கள், வெளிப்பாட்டு அறிவு இல்லாதவர்கள். ஆகவே என்ன சொல்றாங்க? இந்த தேவ நீதியை குறித்த வெளிப்பாடு இல்லாதபடினால எல்லாமே அங்கதான்ட்டாங்க. ஆனா ஒருவனுக்கு இந்த தேவ நீதியை குறித்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா, தேவனுடைய திட்டம் நமது சாயலில் நமது ரூபத்தில் உண்டாக்கி பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள். அந்த ஆளுகை செய்வான். அந்த இழந்த ஆளுகையை பெற்றுக்கொண்டான். அததான் ரோமர் 5:17 சொல்றாரு. ஆளுகை செய்வது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில இவங்க சொல்ற மாதிரி ஆண்டவருடைய மீட்பு கொஞ்சம் லாக்கிங் ஆகுதுப்பா, கொஞ்சம் குறையுது. இந்த டெத்துன்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த பூரணத்தை பார்க்க முடியும்னு பொய், பிசாசின் நயவஞ்சகத்தின் பொய். ஆஃப்டர் டெத் ஒன்லி எவ்ரிதிங் தேர் இன் த ஹெவன். ஹெவன் இஸ் a wonderful place அப்படின்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் பிறந்த நாளிலே எனக்கு கொடுக்கப்பட்ட இலவசமான தேவனுடைய நீதியை நான் வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டால் பிசாசு என் காலின் கீழே தூசி மிதி மிதி மிதிக்க முடியும். ஏன் நடக்கல? போனா போவான், வானா வருவான். வியாதியை பார்த்து பேசினா அது நடக்கும். இயேசுவானவர் சுவிசேஷத்தில் அந்த தேவன் நீதி எப்படி பேசினதோ, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி பேசும். ரோமர் 8:6. அப்போ அதை நாம் சுவிசேஷத்துல பார்க்கிறோம். இறையாதே, அமைதலாயிரு, தேவன் நீதி பேச. அந்த நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிதானே? கையே இல்ல, கையை நீட்டு, அந்த நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். திமிர்வாதக்காரன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அந்த நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, லாசருவே வெளியே வா, அந்த நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். எப்பொழுதும் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறீர், அந்த நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் the very righteousness of Christ, the very righteousness of God, we have it now the day we are born again. ஒண்ணே ஒண்ணு, அறிவு இல்ல, வெளிப்பாட்டு அறிவு இல்ல. ஆகவே அந்த புத்தி இல்ல, அந்த நினைவு இல்ல, அந்த உணர்வு இல்ல. சாதாரண மனிதர்களாய் வாழுகிறார்கள். அறிவில்லாமையினால் என் ஜனம் சங்காரமானது, சிறைப்பட்டு போனது, சீர்கட்டு போனது. 3 வசனம் நமக்கு சொல்வதை பார்க்கலாம். ஓசியா சொல்றாரு, ஏசாயா சொல்றாரு, சாலமன் நீதிமொழிகள்ல சொல்றாரு. ஏன்? இந்த வெளிப்பாட்டு அறிவு இல்லாதபடியினால். இங்கே என்ன சொல்றாரு? திரும்பவும் நான் அதை வாசிக்கிறேன். நான் எங்கேயோ போயிட்டேன், திருப்பி 31க்கு வருகிறேன். 33. குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே, தேவன் நம்ம நீதிமானாக்கின பிறகு யாரடா குற்றம் சொல்ல முடியும்? ஏன் குற்ற உணர்வை நீ ஏற்றுக்கொள்ளுகிற? அவருடைய நீதியை உனக்கு தந்து அவரே உன்னை நீதிமானாக்கி விட்டார். அவர் உன்னை நீதிமானாக்கின பிறகு உன் மனசாட்சியோ, உன் கூட இருக்கவங்களோ, அவங்க மூலமா தான் பிசாசு பேசுவான். உன் மூலமா, உன் மனசாட்சியின் மூலமா நீ இதை தப்பிட பண்ணிட்டல, நீ என்ன நீதிமானா அப்படின்னுவான். அந்த குற்ற உணர்வை தந்துதான் அவன் ஆளுகை செய்ய முடியும். அந்த குற்ற உணர்வு நமக்கு இருக்கக்கூடாதான் நியாயப்பிரமாணத்தையே எடுத்துட்டாரு. அவருடைய நீதி குற்றமில்லாத ஒரு நீதியை தந்தது மாத்திரமல்ல, அனுதின வாழ்க்கையிலே கிரியே இல்லாத இந்த நேவ நீதி இலவசமாய் தந்ததை சார்ந்து விசுவாசித்து வாழும்படி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான எப்படி? நீதிமான் என்ற விசுவாசத்தினால் தான் அவன் வாழ்வான். அததான் கலாத்தியர் முழுவதும் ஃபுல்லா சொல்றாரு. அதை இங்க என்ன சொல்றாரு பாருங்க.
தேவன் தெரிந்து கொண்டு நீதிமான் ஆக்கினவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே. தேவனே அவர்களை நீதிமானாக்கிறவர். என்னை நீதிமானாக்கினவர். டேய் பிசாச, உனக்கு நல்லா தெரியுமா வேதத்துல என்ன எழுதிருக்கு? அவனுக்கு தெரியும், ஆனா பொய் கொண்டாடுவோம். என்னை நீதிமானாக்கினவர் என்னை நீதிமான் என்று சொல்லுகிறார். என்னை நீதிமான் என்று சொன்னவர் தான் என்னை நீதிமானாக்கினவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் மிகுந்த உண்மையுள்ளவர். அவர் சொல்ல ஆகும். அவர் நீதிமான் என்று சொன்னால் நான் நீதிமானாதான் இருப்பேன். அவர் என்ன வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னால் அது வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த விசுவாசம் எனக்கு உண்டு. ஓடி போயிடுவோம், பக்கத்துல கூட வரமாட்டான். அர்த்த வசனம் என்ன சொல்றா பாருங்க. ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? தண்டனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அதை நம்ம 8:3 வாசிட்டோம். அதை திருப்பி இங்க என்ன சொல்ற பாருங்க. கிறிஸ்துவே மரித்தவர், பாவத்தை போக்கும் பலியாக மரித்தவர் கிறிஸ்துவே, என்னை நீதிமானாக்குவதற்காக எழுந்தவர். ரோமர் 4:24 அவர் சொல்வதை பார்க்கிறோம். அவரே மரித்தவர், அவரே என்னை நீதிமானாக்க எழுந்தவர் என்பதை எழுந்திருந்தவர். அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர். அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ஐயா, என்னை நீதிமானாக்கினவர் அவர்தான். நான் பாவம் செய்து தவறும் பொழுதும் இப்ப பிதாவின் வலது பார்சத்தில் எனக்கு பரிந்து பேசுபவரும் அவர்தான். இததான் என்ன சொல்றாரு பாருங்க. 1 யோவானுக்கு வாங்க, 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கொஞ்சம் நல்லா கவனித்து படிங்க. பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. ஏன்னா இத சொன்னதுமே சில வாலிப பிள்ளைகளுக்கு சந்தோஷம் வந்துருது இந்த வசனத்தை வாசித்தா. ஏன்? நல்ல பாவம் செய்யலாம் போலயே, பாவம் செய்யறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலதான் அந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னால அப்போஸ்தலர் ரொம்ப ஞானமா, நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன், இந்த சத்தியத்தெல்லாம் நீங்க தேவ நீதி தேவ நீதி தேவ நீதினு உங்களுக்கு சொல்றேன். நான் நல்ல செய்தி. பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கலப்பா, பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை. தீத்து அது ரொம்ப அழகா சொல்லுவார் 2ஆம் அதிகாரத்துல 13-14 வாசித்து பாருங்க. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை அப்படின்னா நான் அர்த்தம், நீதிமான் என்று விசுவாசிக்கிறவன் பாவத்தை மேற்கொண்டு ஆளுகை செய்வான் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவன் பாவம் செய்வான் ஆனால், இட் இஸ் நாட் இஸ் ஹேபிட். தொடர்ந்து பாவத்தில் வாழ்வது நீதிமான் அல்ல. இங்கேயும் அங்கேயும் ஏதோ ஒரு இடத்துல அவன் தவறலாம். அப்படி தவறுனா கூட என்ன நடக்கும்ன்றாரு, நீ உடனே பாவி ஆட மாட்ட. அவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற, அண்டர்லைன் த வேர்ட் நீதிபரர், அவர் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பாவம் செய்கிறவனுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர். என்ன பரிந்து பேசுவார்? அடுத்த வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை எப்போ இப்ப பாவம் செய்வானானால்ல, கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், என் வாழ்வில் செய்கிற எல்லா பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவரையே நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இருக்கிறார். அப்ப என்ன சொல்ல வராரு? அவரே மரித்தவர், அவரே எழுந்தவர், அவரே அந்த கிருபாதார பலி. அவர்தான் பிதாவின் வலது பார்சத்தில். இப்பொழுது நான் தவறும் போதும், பிதாவே இந்த பாவத்திற்காக பரிகாரமாக அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த பாவத்தின் தண்டனையும் நான் ஏற்றுக்கொண்டேன். ரோமர் 8:3 எடுத்து அவர் சொல்றாங்க. அவர் என்ன அவரே மரித்தவர். அததான் இங்க சொல்றாரு, அவரே என் பாவத்திற்காக மரித்தவர்,
என்னை நீதிமானாக்குவதற்காக எழுந்தவர். ரோமர், திருப்பி அதை நான் எடுத்து உங்களுக்கு ஒரு தடவை வாசிடுறேன். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துக்கு வாங்க. அவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்புற விசுவாசிக்கிற நமக்கும் நீதிமானாக எண்ணப்படும் என்று சொல்லிட்டு, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர், நீதிமான்களாக்கப்படுவதற்காக உயிரோடு எழுந்தவர். அதுதான் இங்க சொல்றாரு. அவரே மரித்தவர், அவரே என்னை நீதிமான்களா ஆக்குவதற்கு உயிரோடு எழுந்தவர். அவரே நான் தவறும் பொழுது கூட இன்று பிதாவின் வலது பார்சத்தில் என்னுடைய பிரதான ஆசாரியாக, என்னுடைய வக்கீலாக, எனது சார்பில் எனக்காக அங்கு அவர் பரிந்து பேசுவதை பார்க்கிறோம். அப்போ பிதா என்ன பண்றாரு? நமக்கு நீ எப்பொழுதுமே நீதிமான் என்ற ஜட்மெண்ட்டை கொடுத்ததை நினைவு கூறுகிறார். அததான் இங்க சொல்றாரு. நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார், வேண்டுதல் செய்கிறாய் இருக்கிறார். அதெல்லாம் சொல்லிட்டு தான் வரிசையா சொல்லிட்டே போறாரு. எந்த ஒரு காரியமும் இந்த தேவ நீதி பெற்றவனை தேவ அன்பில் இருந்தோ தேவ பிரசன்னத்தில் இருந்தோ பிரிக்கவே முடியாத அளவுக்கு தேவனோடு இணைத்து விட்டது என்று சொல்லுகிறார். இப்ப திரும்ப ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 3ல நான் என்ன சொன்னேன்? நீதிமான் ஆக்குகிறதுல இருந்து அப்படியே நான் போயிட்டேன். திருப்பி வாங்க 25ஆம் வசனத்துல மற்றும் ஒரு முக்கியமான சத்தியத்தை அங்கு சொல்வதை பார்க்கிறோம். நான் கொஞ்சம் வேகமா போகணும்னு தான் பார்க்கிறேன். ஆனாலும் ஆவியானவர் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார். தேவன் பொறுமையாய் இருந்த காலத்தில் 25 எடுத்து வச்சுக்கீங்க. நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவர், இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனையும் நீதிமானாக்குகிறவர் என்ற விளங்க பண்ணும்படி தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக என்ன செய்தார் என்ற 26ல சொல்றாரு. ஆனா 25ல என்ன சொல்றாருன்னா 2 காரியம் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல இருந்த பக்தர்கள்லாம் பாவம் செய்யும் போது அவங்கள தண்டிக்கல. அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தாங்க. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆனா அவங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கணும். ஏன் கொடுக்கல? இவர் நீதி உள்ள தேவன் தானே. அவர் நீதியில் பிசகுவதில்லை. உண்மையில் எப்படி பிசகுவதில்லையோ அவர் நீதியிலும் பிசகுவதில்லை. அவர் நீதிக்கேற்ப அவர்களை தண்டித்திருக்கணும். ஆனா தண்டிக்கலன்றாரு. அதுதான் இங்க சொல்றாரு. தாம் நீதி உள்ளவர் பொறுமையாய் இருந்தார் முன்ன காலத்துல. இத எபிரேயாக்கியம் இத புரிந்து கொள்ளணும், அதை புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொண்டா இதை புரிந்து கொள்ளும். இந்த எபிரேயாக்கியம் அதை ரொம்ப கிளியரா சொல்லுவார். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 14ஆம் வசனத்துல ரொம்ப அழகா எப்படி நம்ம மனசாட்சியை ஒரு பரிபூரண மனசாட்சியாய் பாவமே இல்லை என்ற, குற்றமே இல்லை என்ற ஒரு நல்ல மனசாட்சியை நமக்கு உண்டாக்குறாருன்னு சொல்லிட்டு 15ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 9:15 எடுங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, ஐயா, அவர் பிறந்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக வாழ்ந்த ஜனங்களுடைய அந்த காலத்தில் நடந்த பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்தார். அப்ப பாருங்க, அவர்களுடைய பாவங்களையும் இவர் சுமக்கிறார். இது கொஞ்சம் மைண்ட் பாக்லிங்கா தான் இருக்கும், அப்படிதானே? ஆனா வேதம் அதுதான். ஏன்? he is not in the time zone, he is always in the eternity. Eternity has no time zone. அததான் வேதத்துல என்ன சொல்லுது பாருங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். பேதுரு என்ன சொல்றாரு? 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1:20 என்ன சொல்றாரு பாருங்க. 19ல சொல்றாரு, எப்படி அவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோம்லாம் சொல்லிட்டு அவர் 20ஆம் வசனம் அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க.
உலக தோற்றத்திற்கு முன்பே குறிக்கப்பட்டவராயிருந்த. ஆனா இவர் குறிக்கப்பட்டவர்னு சொல்றாரு. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் வாங்க, அங்க வெளிப்படுத்தினல் 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தினல் 9ல வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்ல பாருங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் முத்திரையை உடைக்கவும் பாத்திராயிருக்கிறீர். நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜாதியிலிருந்து எங்களை மீட்டு தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் அவர் அங்க என்ன சொல்றார் பாருங்க. 13ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ரொம்ப தெளிவாய் சொல்லிவிடுவார். 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட, உலக தோற்றம் முதல். அப்போ முற்காலத்தில் செய்த பாவத்தை பொறுத்து கொண்டதை குறிக்கின்றாரு. தேவனுடைய பார்வையில உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவ புஸ்தகத்தில். அப்ப பாருங்க, அடிக்கப்பட்டது உலக தோற்றத்திற்கு முன்னேன்றாரு. நீங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து பாருங்க. அந்த 8 வரைக்கும். அப்புறம் 9ல் அது என்ன ஆயத்தம், உலக தோற்றத்திற்கு முன்னே தான் சொல்லுவார். பேதுரு அடிகளார் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2லையும் 4லையும் என்ன சொல்லுவாரு. தேவன் முன்னே நிர்ணயித்திருந்தது அவருடைய முன் தீர்மானம், அவருடைய ஆலோசனையின்படி தேவனை நீங்க. அப்போ தேவனுடைய திட்டம் உலக தோற்றத்திற்கு முன்பே, தேவனுடைய பார்வையிலே உலக தோற்றத்திற்கு. அப்போ அததான் இங்க சொல்ல வராரு. இங்க எபிரேயர் 9:15 சொல்லிட்டார், முந்த காலத்துல கதை பொறுமையா இருந்தாருன்னு. இங்க 25ல அதுதான் சொல்றாரு. தேவன் பொறுமையா இருந்த, பழைய உடன்படிக்கையில் இருந்த காலத்தில் இருந்த பாவங்களை பொறுத்து கொண்டது. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, நீதி உள்ள தேவன். ஏன்? அவங்க பாவத்துக்கும் பரிகாரம் உலக தோற்றத்திற்கும் முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால செலுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்துல தெளிவா சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை. ஐயா, அவங்களுக்கும் அதுதான், நமக்கும் அதுதான். அததான் அங்க 9:15 சொல்றாரு. 14ல சொல்லிட்டு 12:14 இந்த ரத்தத்தினால நித்தியமாக நாம் நீதிமானாக்கப்பட்டு நித்தியமான நீதிமான் என்ற மனசாட்சியை பெற்றோன் சொன்ன உடனே தான் 15ல சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அந்த கிருபாதார பலினாலே நம்மை நீதிமானாக்கினது போல அவர்களையும் நீதிமானாக்கினார். விசுவாசிக்கிற அந்த விசுவாச பட்டியல் வருது 11ஆம் அதிகாரம். எப்பங்க, எப்படிங்க? இந்த கிருபையினாலதான், இந்த கிருபையினாலதான் அவங்க விசுவாசிக்கிறாங்க. அவங்க யாரும் கிரியே இல்ல, அந்த கிருபையினால அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஆகவே அவங்க விசுவாச பட்டியல் அவங்க பேர் வருது. அந்த கிருபைக்கு ஆதாரம் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர்களுக்கு நிழலாட்டமாக வரப்போகிற நன்மையை குறித்த நிழலாட்டமான பலிகள் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த நிழலாட்டமான பலி நமக்கு பூரண மனசாட்சி, பாவமே இல்லை என்ற மனசாட்சியை தரவே இல்லை. அதை ரொம்ப தெளிவாய் நாம் சொல்வதை பார்க்கலாம். நீங்க 7ஆம் அதிகாரம் எபிரேயர் 19ஆம் வசனத்தை பாருங்க. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, ஆனா அதுக்கு பின்னால வந்த கிருபையின் பிரமாணம் அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பதோ. எதை பூரணப்படுறது? மெயினா பூரணப்படுத்தினது மனசாட்சி தாங்க. குற்றம் இல்லை என்ற நீதிமான் என்ற மனசாட்சி. அதுதான் இந்த புது பிரமாணத்தின் பிரமாதம். superiority of this new covenant over the old covenant. அததான் அங்க 7:19 சொல்லிடுறார் பாருங்க. 6:12 கூட சொல்லுவாரு. 6:12 வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. முடிவு பரியந்தம் அங்க ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும்ன்றார்.
அவங்கள ஆனா 6:12 இல்ல. நான் சொல்ல வர்றது பூரணப்படுத்தவில்லை. அத பூரணப்படுத்துறது வந்து 9ஆம் அதிகாரத்துல தான் சொல்றாரு. அ நம்மை பூரணப்படுத்தினது என்று அவர் அங்க தான் சொல்லுவாரு. அங்க பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பழைய ஏற்பாட்டின்படி இக்காலத்து ஒரு ஒப்பனையாய் இருக்கிறது. அந்த காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்வனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகள். சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் தான் அவைகள் சடங்குகளே அல்லாமல் அது பூரணப்படுத்தாது. அதெல்லாம் சொல்லிட்டு தான் 12ல நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். 14ல அந்த மனசாட்சியை உண்டு பண்ணினார். 15ல என்ன சொல்றாரு? அந்த பழைய உடன்புகள் இந்த காலத்தின் அவங்க பாவங்களையும் நிவர்த்தி செய்தார். அந்த 9 அதிகாரம் ஃபுல்லா சொல்லுவாரு. 10ஆம் அதிகாரம் வரும்பொழுது பாருங்க, ஆரம்பத்திலே எப்படி ஆரம்பிக்கிறான்னு பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டுல செய்த பலி எல்லாம் நிழலாட்டம் என்று சொல்லுகிறார். வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழல் மாத்திரம்தான். அது ஒரு காலம் மனசாட்சியை பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்தியிருந்தா அவங்க வருஷா வருஷம் பலி செலுத்திருக்க மாட்டாங்க. உங்க மனசாட்சி எங்க மனசாட்சிய பூரணப்படுத்தினபடினால திரும்ப இயேசு பலியாக செலுத்தப்படுவ போவதில்லை. அது நிறுத்தப்பட்டு விட்டது. அது அவங்களுக்கு வந்து 3ஆம் வசனத்துல சொல்றாரு, அவங்களுக்கு பாவங்கள் உண்டு என்ற நினைவு கூறுதல் இருந்தது. ஆனா நமக்கு அப்படி இல்ல. பாவமே இல்லை என்ற நினைவு கூறுதல் வரதுக்கு காரணம், பழசு வந்து காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தம், புதுசுல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்தது. 9:14. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகையால் இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் போது இந்த பழைய உடன்படிக்கையில இருந்த பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. அதற்கு பதிலாக எது வரப்போகிற நன்மை இயேசு கிறிஸ்து அவரை ஆயத்தம் பண்ணினார். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். உலக தோற்றத்திற்கு முன்பே முன்குறிக்கப்பட்டது என்ன? அவர் பரிகார பலியாக செலுத்தப்பட வேண்டும். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் சொல்லுகிறான். அதுதான் உலக தோற்றத்துக்கு முன்பே தேவனுடைய திட்டம். உலக தோற்றத்திற்கு அப்ப என்ன சொல்றாரு? அந்த சித்தத்தின்படி செய்ய வருகிறேன்றாரு. இன்னைக்கு எல்லாரும் கெத்செமனே ஜெபத்தை எடுத்துக்கிட்டு என்னதான் சொல்லுவாங்க? நம்ம அப்படித்தான் ஜபிக்கணும் பிரதர். எதுவுமே நீங்க வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது, விசுவாசிக்கூடாது. சித்தமானால் தாருங்க ஆண்டவரே, என் சித்தத்தின்படியில் அவன் இங்க ஆண்டவருக்கு அவருடைய சித்தம் நல்லாவே தெரியுது. சித்தத்தை தெரிந்துதான் உம் சித்தத்தின்படி ஆக கடவுதுன்றார். சித்தத்தை தெரியாம உன் சித்தத்தினால மத்தவன் உள்ள வந்துடுவான். வா 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 வா, உன் சித்தம் நீ சொல்லிட்டு இல்ல, நீ எதுவுமே சூஸ் பண்ணல, நான் எந்த உள்ள திணிக்கிறேன்பான்னு உங்க மனதில் ஏதாவது ஒண்ணு கொடுப்பான். அதை ஏற்றுக்கொள்ளுவீங்க, தோழியை முடிச்சுட்டு போயிடுவோம். அதான் அவனுடைய வேலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் சொல்றதுக்கும் நம்ம சொல்லுவோம். அவர் சித்தத்தை அறிந்து சொல்லுகிறார். அவருடைய சித்தம் நம்ம எல்லா நாளும் நன்றா இருக்க வேண்டும். நானும் என் பிள்ளைகளும் எல்லா நாளும் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். சகலவித நன்மைகளை நான் அனுபவிக்க வேண்டும். ஒன்றிலும் குறையில்லாதவனாய் சம்பூரணம் உள்ளவனாய் இருக்க சகலவித கிருபை தருகிறபடினால எல்லாவற்றிலும் பூரணமா இருக்கணும். அப்போ எதிலுமே குறை இருக்கக்கூடாது. அந்த சித்தத்தை அறியாம இயேசுவனர் ஜெபித்த நானும் ஜெபிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா, இங்க என்ன சொன்னான்னு பாருங்க. இதோ உம்முடைய சித்தத்தின்படி, அததாங்க கெத்செமனேல ஜெபிக்கிறாரு. உம் சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். புஸ்தக சுருள் என்னை குறித்து அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு. நீங்க அந்த ஃபுல்லா கெத்செமனே எடுத்து படிச்சு பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்தை நீங்க 25, 26, 27 அதிகாரத்தை திரும்ப பாருங்க. எழுதியிருக்கிறபடி உரைக்கப்பட்டபடி சொன்னபடி பழைய உடன்படிக்கையில சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையிலேயே திரும்பி சொல்லுவார். ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸுக்கும் சொல்லுவார். நல்லா அதை எடுத்து வாசித்து பாருங்க. அதான் சொல்றாரு, அவர் அதை அறிந்து தியானித்து அறிந்திருந்தபடியால் அவர் அதுக்கு முன்னால சொல்லிக்கிட்டே வராரு. வரிசையா சொல்லிக்கிட்டே வராரு. இங்க அதுதான் சொல்றாரு. ஆகிலும் ஏன் அவரால் தாங்க முடியல.
பிதாவின் பிரசன்னத்திலிருந்து பிரிக்கப்பட போகிறார். பாவமெல்லாம் அவர் மேல் சுமத்தப்படும் பொழுது மரணம் அவர் ஆட்கொள்ள போகிறது, ஆவியின் மரணம். அததான் நம்ம அங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆவியின் மரணம். அதுக்குதான் அவர் ரொம்ப கலக்கம் அடைந்ததே இந்த பாடுகளுக்காக அல்ல. இன்னைக்கு இந்த பெரிய வாரத்துல நம்ம ஆளுங்கெல்லாம் இது ஆண்டவருடைய தீர்மானம், இது ஆண்டவருக்கு பிரியம், இது ஆண்டவருடைய சித்தம்னு தெரியாம, ஐயோ இவ்வளவு வேதனைப்பட்டாரே அப்படின்னு துக்க நாட்களாக அனுபவிக்கிறாங்க முட்டாள்கள். இது துக்க நாட்கள் அல்லையா, இது தேவன் நியமித்தது, தேவன் முன்குறித்தது, தேவ சித்தம், தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய நியமனம், அவர் தீர்மானித்திருந்தது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எதற்கு? எங்க மேல வைத்த அன்பு, நம் மேல வைத்த அன்பு. இந்த மனுஷனை நினைக்கிறதுக்கு நீர் எம்மாத்திரம்ன்றான் சையா. ஏன் இவனுக்காக இவ்வளவு செய்தாரா? அததான் இங்க சொல்றாரு பாருங்க. புத்தகத்தில் உம்மை குறித்து எழுதி, என்னை குறித்து எழுதி இருக்கிறதை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லி, நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டுகிற பலியை நீங்க விரும்பல, அது உமக்கு பிரியமல்ல, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது என்ன? தேவ சித்தம் இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளாக, நித்திய மீட்கும் பொருளாக, ஒரே முறை காலத்துக்கும் மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் வரப்போகிற நன்மை. அததான் சொல்றாரு, முதலாவதை நீக்கி இரண்டாவதை நிலைப்படுத்தினார். அவர் பலியிட்டபடினாலே, அந்த சித்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்ட சித்தத்தினாலே, தேவனுடைய திட்டத்தினாலே, உலக தோற்றத்திற்கு முன்பே தீர்மானித்திருந்த அவருடைய தீர்மானத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு 12ஆம் வசனத்துல, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அதை சொல்லிட்டு 14 என்ன சொல்றார் பாருங்க, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் என்னங்க பூரணப்படுத்தினாரு? பூரண நீதிமான், பூரண மனசாட்சி நீதிமான் என்ற என் மனசாட்சியே பழைய உடன்படிக்கையில் அது கொடுக்கலன்றாரு. ஆனா அதுதான் ஆரம்பமே சொல்றார் 10ஆம் அதிகாரம். இங்க என் மனசாட்சியை பூரணப்படுத்தி விட்டார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி கொடுக்கிறார். அது அப்படியே சாட்சியை சொல்றாரு. சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு 18ஆம் வசனத்துல, ஐயா பாவம் எல்லாம் நீக்கப்பட்டு நீதிமான் ஆகனா இனி வேற பலியே இல்லைன்றார். ஒரே பலிதான். அப்போ நீங்க திரும்ப பலி செலுத்த வேணாம், நிறுத்துங்கடான்னு அவங்க யூதர்களுக்கு, அவங்க எல்லாம் மெயினா அதுதான். இந்த எபிரேய நிருபம் எழுதினது யூத மதத்தார் திரும்பவுமாக பலி செலுத்த போனார், தவறான உபதேசத்தை கேட்டு. அதுக்குதான் அவர் இனி பலி செலுத்த தேவையில்லை. இப்ப இந்த கான்சியஸ் வந்தனால துர்மனசாட்சி நீங்க 22ஆம் வசனத்துல சொல்றாரு. இப்ப துர்மனசாட்சி இருக்கா, நல்ல மனசாட்சி இருக்கா? நல்ல மனசாட்சி. அதுக்கு என்ன தேவையா? தெளிக்கப்பட்ட இருதயம். எதனால? தண்ணீர்னா எதுங்க? வசனம். வசனத்தினால தெளிக்கப்படும் பொழுதுதான் இந்த துர்மனசாட்சி நீங்கி இந்த நீதியின் வசனத்தினால, நீதியின் வசனத்தினால பழக்கம் இல்லாதவன் பால் சாப்பிடுறவன்ட்டாரு 5ஆம் அதிகாரத்துல. அப்படிதானே? ஸ்ட்ராங் ஃபீட் யாரு? நீதியின் வசனம். என்ன இப்ப ரோமன் நிருபம் ஃபுல்லா நீதியின் வசனங்கள் தான். அதை தான் நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். அப்ப பாருங்க, திரும்பி இங்க வாங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 25, 26 என்ன சொல்றாரு? 2 காரியம் சொல்றாரு. நேரம் இல்ல, நான் அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாவியை நீதிமானாக்குகிறார். எப்படியா அவர் நீதியா இருக்க முடியும்? ஒரு நீதி உள்ள தேவன் நீதியே செய்யாத, நியாயப்பிரமாணம் கேட்ட நீதியையே செய்யாம அவனை நீதிமான்னு தீர்த்தாருன்னா அவர் நீதிமானா? அவர் நீதி உள்ளவரா? அந்த கேள்விதான் வரும். ஆனா அதற்கு தான் இங்க பதில் சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? 2 காரியமும் இந்த சிலுவை தான் நமக்கு செய்கிறது.
சிலுவை நற்செய்தி பாவியை நீதிமானாக்கினது. சிலுவை நற்செய்தி தேவனை நீதிமான் என்பது காண்பித்தது. எப்படி நீதிமான் என்று காண்பித்ததா? அவரையே கிருபாதார பலியாக, 26ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனையே ஏற்படுத்தினார். அதை இன்னும் கொஞ்சம் ஆம்பிளிஃபை படிக்கணும்னா ரோமர் 8:3 வாருங்க. பாவ மாம்ச சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அவருடைய சரீரத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக, தண்டனைக்குள்ளாக தீர்த்தார். 1 பேதுரு 2:24 என்ன சொல்றாரு? நான் பாவத்துக்கு செத்து நீதிமானாக வாழும்படிக்கு அவர்தாமே தம்முடைய சரீரத்திலே சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். அந்த தண்டனை காயங்களால் நாம் குணமானோம். ரெண்டுமே அங்க சொல்லிடுறாரு. இங்க என்ன சொல்றாரு? பாவ மாம்ச சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக சிலுவையிலே அவருடைய சரீரத்திலே பாவத்தின் தண்டனையை செலுத்தினார். அவர் தண்டனையை செலுத்தினபடியினாலே பாவத்தை தண்டியாமல் விடவில்லை. நான் செய்த பாவம், நீங்க செய்த பாவம், அகில உலக மக்கள், அதற்கு முன்பு பழைய உடன்படிக்கையில் இருந்த மக்கள் எல்லாருடைய பாவங்களையும் தம்முடைய குமாரனுடைய சரீரத்திலே தண்டித்ததினாலே அவரை கிருபாதார இந்த நீதியை பாராட்டுவதற்காக கிருபையினாலே அவரை தண்டித்ததன் மூலமாக அவர் நீதி உள்ளவர் என்பதை உலகத்திற்கே பறைசாற்றுகிறார். அவர் பாவியை நீதிமானாக்குகிறதை சிலுவையில் பறைசாற்றினது மாத்திரமல்ல, பாவியை நீதிமானாக்கினதினால் அவர் நீதியை இழக்கவில்லை. கிறிஸ்துவை தண்டித்ததன் மூலமாக அவர் நீதி உள்ளவர் என்பதை பறைசாற்றுகிறார். சிலுவை எக்காலத்திலும் எந்த சந்ததியிலும் மறக்க முடியாத ஒரு காரியம், அப்படிதானே? அந்த சம்பவம் எல்லா காலத்திலும் எல்லா சந்ததியாரிலும் நிறைவு கூறப்படுகிறது. அந்த சிலுவை என்ன சொல்லுகிறது? பாவியை நீதிமானாக்குகிறவர் நீதி உள்ள தேவன். அதனாலதான் 1 கூட பாவங்களை மன்னித்து நம்ம என்னவா நீதியும் உண்மையும் உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அவர் உண்மையுள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதியில் பிசகாதவர் என்பதை காண்பிக்க சிலுவை நமக்கு அடையாளமாக இருக்கிறது. சிலுவையின் அடையாளம் தேவன் நீதி உள்ளவர். என் பாவங்களை என் மேல் வைத்த அன்பினால் என் மேல் தண்டிக்காமல் நான் விசுவாசித்த காரணத்தினால் என்னை நீதிமானாக்கினார். அதே நேரத்தில் தம்முடைய நீதியை காண்பிக்க தம்முடைய குமாரன் மேல் அந்த கோபத்தை, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை, அவரை அடிக்க நொறுக்க, அவரை பிட்க ஒப்பு கொடுத்தார். அந்த மரண ஆக்கினை, நரக ஆக்கினைக்குள் அவரை நரகத்துக்குள் செலுத்தினார். என்ன காரணங்க? நாம் போக வேண்டிய நரகத்திற்கு அவர் போனார். காரணம் என்ன? என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு தண்டனையும் ஏற்றுக்கொண்டபடினாலே நியாயப்பிரமாணம் கேட்ட நீதி, பாவத்தின் சம்பளம் மரணம், அது தேவனுடைய நீதி. தேவன் நீதியை நிறைவேற்றினார் என்பது சிலுவை பறைசாற்றுகிறது. எக்காலத்திலும் எந்த சந்ததிக்கும் சிலுவை பறைசாற்றுவது அவர் நீதி உள்ளவர், பாவியை நீதிமானாக்குகிறவர். ரெண்டு எப்படி முடியும்னு எனக்கு புரியல. ஆனா அவருடைய ஞானத்தை பாருங்க, அவருடைய திட்டத்தை பாருங்க. அததான் ரோமர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அவர் சொல்ற ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 11க்கு வாங்க. அங்க பவுலடியார் சொல்லுவார், கடைசியில வந்தீங்கன்னா 33, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவளின் ஆழம் எவ்வளவாய், கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுடைய ஞானத்தை பாருங்க. சிலுவை தேவனுடைய ஞானத்தை நமக்கு காண்பிக்கிறது. சிலுவை நமக்கு தேவனுடைய அறிவை நமக்கு காண்பிக்கிறது.
அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யம். அவர் அன்புள்ளவர், பாவியை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். ஏன் நீதிமான்? அவர் நீதி உள்ள தேவன். பாவியை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். Sin is an enemy to him, but not the sinner. சின்னர் அவர் நேசிக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஆனால் பாவம் அவருடைய விரோதி. ஆனா என்ன பண்ணுகிறார்? அந்த ஞானத்தை கொஞ்சம் பாருங்க. சிலுவையிலே தம்முடைய குமாரன் மீது அந்த பாவத்தை செலுத்தி, இந்த பாவியின் மேல் இருந்த தான் நேசித்த பாவி, அவரை நேசிக்கிறார். அந்த பாவத்தை குமாரன் மேல் செலுத்தி, அந்த பாவத்திற்கான பலன் மரணத்தையும் அவர் மேல் செலுத்துகிறார். நரக ஆக்கினை. அந்த நரக ஆக்கினை அவர் மேல செலுத்தி, விசுவாசிக்கிற எவனையும் எனக்கு பதிலாளாக இயேசு பாவமாகி என் பதிலாளாக என் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். எனக்கு பாவமே இல்லை, நான் நித்திய நீதிமான், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, குற்ற உணர்வு இல்லை என்ற ஒரு மாபெரும் பாக்கியம். அதான சொல்றான், எவருடைய பாவங்களை தேவன் நினையாது இருக்கிறாரோ அந்த பாக்கியம் என்ன? பாவமே இல்லை என்ற உணர்வு எனக்கு தருகிறார். பாவம் செய்யும் போது கூட எப்படிங்க முடியும்? அததான் சொல்றாரு, சிலுவையை கொஞ்சம் பாருங்கம்மா தம்பின்றார். சிலுவனை கழுத்துல தொங்க போடுற சிலுவை சொல்லல, சிலுவையில் அவர் செய்தது. அதை தான் பவுலடியார் 1:18 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம்னு. அததான் இங்க ரோமர் 1:16 கிறிஸ்து உடைய சுவிசேஷம், குமாரனுடைய சுவிசேஷம், தேவனுடைய சுவிசேஷம். அங்க அப்போஸ்தலர் 20:24 வரும் பொழுது கிருபையின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். சத்திய சுவிசேஷம் என்று கலாத்தியர்ல சொல்றாரு, சுவிசேஷ சத்தியம் என்று. அநேக வார்த்தைகள் மாத்தி எல்லாம் ஒரே அர்த்தத்தை உடையது. நான் எதற்கு இதை சொல்ல வருகிறேன்? தேவனுடைய ஞானத்தை பாருங்க. ஒரே சிலுவை, எந்த காலத்திலும் யாராலும் மறக்க முடியாது. இது நடந்ததை ஏன் இன்னைக்கும் கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் தான். இதை மாற்றவே முடியாது. எல்லாரும் இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒருவரும் இது கட்டுக்கதை என்று ஒருவரும் சொல்வதனாலதான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் கட்டுக்கதை அல்ல. இந்த சம்பவம் எல்லா காலத்திலும் எல்லா சந்ததியாலும் அங்கீகரிக்கப்பட்ட சம்பவம். அந்த சிலுவை உலகத்திற்கு பறைசாற்றுவது எல்லாருக்கும், தேவன் நீதி உள்ளவர், பாவியை விசுவாசிக்கிறவனை நீதிமானாக்குகிறவர். அதுதாங்க அது பறைசாற்றுகிறது. அதுதான் தேவனுடைய ஞானம். அவருடைய ஞானம் அளவிடப்பட முடியாதது. எவ்வளவா இருக்கிறது, அது ஆராயப்பட முடியாதது. பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். எப்படியா முடியும்? மண்டக்காயுது. ஆனா தேவனுடைய ஞானம் சிலுவை காண்பிக்கிறது. அவர் பாவியை நேசிக்கிறார். சிலுவை நமக்கு காண்பிப்பதெல்லாம் அவர் பாவியை நேசிக்கிறார், பாவியை விசுவாசிப்பதினால் நீதிமானாக்குகிறார். ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். பாவத்தை குமாரனில் தண்டிப்பதன் மூலமாக அதையும் நமக்கு காண்பிக்கிறார். சிலுவை பாவத்தை அவர் வெறுப்பதையும் காண்பிக்கிறது, பாவியை நேசிப்பதையும் காண்பிக்கிறது. அவருடைய ஞானத்தின் ஐஸ்வர்யம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு உன்னத. அததான் இங்க பவுலடிகளார் சொல்றாரு. அப்ப யோசித்து பாருங்க, இந்த தேவனுடைய திட்டம், பாவியை நீதிமானாக்குகிற சுவிசேஷம், அது தேவனுடைய அனந்த ஞானம். அதை ஒருவன் வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டால் அவன் தேவனாக தான் உலகத்தில் வாழ்வான். அதுதான் தேவனுடைய திட்டம். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேலைக்காக உம்மை நன்றியோடு சோத்திருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க உலக தோற்றத்திற்கு முன்பே எங்களுக்காக அடிக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, முற்காலத்தில் இருந்தவர்களுக்கும் இப்பொழுது இருப்பவர்களும் எல்லா குடும்பத்துக்கும் நீங்க தான் பிதா. ஆண்டவரே, எல்லாரையும் நீங்க தான் நேசித்தீங்க. எல்லாருக்காக உம்முடைய குமாரனையே நீங்க சிலுவையில ஒப்பு கொடுத்து
அவரை பாவமாக்கி உலகத்தின் பாவத்தை நீக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினீர் என்று சொல்லுகிறீங்க ஆண்டவரே. நாங்க அதை கொஞ்சம் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய அளவற்ற ஞானத்தை நாங்கள் சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர நம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் விசேஷமாக இந்த பெரிய வாரத்துல நீங்க சிலுவையில் செய்தது அது தேவனுடைய தீர்மானம், அது மனிதர்கள் செய்ததல்ல. பிதாவே அவர்களை நொறுக்க சித்தமானார் என்று ஏசாயா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலக தோற்றத்திற்கு முன்பே நீங்க முன்குறித்திட்டீங்க. உலக தோற்றத்திற்கு முன்பே அன்பிலே குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இருப்பதற்கு எங்களை தெரிந்து கொண்டோன்னு எபேசியர்ல நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. அதெல்லாம் நாங்க படிக்கும் பொழுது எங்க மூல அறிவினால கொஞ்சம் கூட எங்களுக்கு புரியல ஆண்டவரே. ஆனா சிலுவை எல்லாவற்றையும் எங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறது. நாங்கள் உலக தோற்றத்திற்கு முன்பே நீதிமான்கள், உலக தோற்றத்திற்கு முன்பே பரிசுத்தவான்கள். எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு ஆண்டவரே அவர் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு அவர்களை அழைத்து நீதிமானாக்கி மகிமை படுத்தியும் இருக்கிறார். இனி மகிமைப்படுத்த போவதில்லை. ஏற்கனவே நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த நற்செய்தியை நாங்க புரிந்து கொள்ளுகிற, அறிந்து கொள்ளுகிற, விசுவாசிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வெளிப்பாடு உண்டாக இந்த ராத்திரி வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Pastor. Praise God, Pastor. Thank you. Thank you, Pastor. Thank you.